உற்சாகமான இனிய வணக்கம் வணக்கம் வாங்கோ. எல்லோருக்கும். இன்று 22/2/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 8ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் பிப்ரவரியில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்த்து கேட்டு இணைந்து சிறப்பிக்க இருக்கும் நிகழ்ச்சி அதா இதா. இன்றைய அதா இதாவிற்கான திருக்குறள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலுடனும், வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலின் விளக்க உரை. வையத்து உயிரனைத்தும் மலையை நோக்கி வாழும் குடிகள் மன்னவனது செங்கோலை நோக்கி வாழ்வார்கள் என்பதுதான் இந்த விளக்க உரை. இன்றைய பழமொழி சுயபுத்தி போனாலும் சொற்புத்தி வேண்டாமா என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது அதாயிதா. இன்றைய அதாயிதாவிற்கான சுயபுத்தி போனாலும் சொற்புத்தி வேண்டாமா. சுயமான புத்தி போனாலும் சொற்புத்தி இன்னொருத்தர் சொல்ல கேட்கணுமண்டோ. அது சில நேரம் பிரச்சனை இல்லோ. இல்ல, சுயபுத்தி இல்லாட்டிலும் சொல் புத்தியாவது கேட்கணும்னு சொல்லுவார்கள். சுயபுத்தி இல்லாட்டிலும் சொல் புத்தியாவது புத்தியாவது கேட்கணும். சொல்லக்கூடியவர்கள் இளையோர் அனுபவம், பழைய முதியோர் எல்லாம் அனுபவம் உள்ளவர்களும் முதியோர்கள் கூட பிளவுறது இல்லையா? முதியோர்கள் கூட தங்கட புத்தி சுய புத்தியில ஆடுவாங்க, சொல் புத்தி கேட்க மாட்டாங்க. இன்றைய அதாயிதாவிற்கான தலைப்பு கோபமும் அதை தணிக்கும் விதமும். நீங்கள் எதற்கெல்லாம் கோபம் அடைவீர்கள்? உங்கள் சின்ன சின்ன கோபங்கள் என்ன? அதனை நீங்கள் எவ்வாறு தனித்து சாந்தமடைவீர்கள்? வாருங்கள், உள்ளதை உள்ளபடி பேச அழைத்து நிற்கின்றோம் என்று வாணிமோகன் அவர்களுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் கோபம் என்று சொன்ன உடனே எங்களுக்கு திடீரென்று வந்துட்டு படாரென்று வந்துடும், சட்டென்று வரும், சடாரென்று வரும் என்று சொல்லி பல மாதிரியான கோபங்கள் இருக்கு. ஆனா பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து அந்த கோபம் வந்திருக்கும். அதெல்லாம் வளர்ந்து 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 சாந்தமடைந்து இந்த விஷயத்துக்கு கோபம் அடையக்கூடாது, இது நான் கோபப்பட்டது பிள்ளை என்று நாங்க நிறைய இடங்களை திருந்தி இருப்போம், திருந்தாமலும் இருப்போம். அதை தொடரும், அது பிடிவாத குணம் பிறந்ததுல இருந்து இருக்கு என்ற பக்கங்களும் இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தரை பார்த்து எங்களோடு சேர்ந்து பழகிறவர்கள், பேசுறவர்கள், அன்றாடம் பழகிற எங்களோட சேர்ந்து பழகிறவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது இந்த விஷயத்துல எவ்வளவு சாந்தமா இருக்கிறார், எவ்வளவு பசுமையா நடந்து கொள்றார், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார், அந்த கோபத்தை எடுத்துக்கொள்ளேயே அவர், அது மாதிரியான பக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல நாங்க எடுத்துக்கொள்றோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலகட்ட பகுதியில எங்க வளர்ச்சியில எங்க அனுபவத்தினோடாக நாங்க மாறிக்கொள்றோம். நிச்சயம் மாறுவோம். நிச்சயமாக நாங்கள் கோபம் யாருக்கும் வராதுன்னு சொல்லவே முடியாது. நிச்சயம் என்றால் கோபம் வந்துதான் தீரும். மூக்கு நுனி மேல கோபம் வருது, அதை முன்னுக்கு இருக்கிறவர் கண்டுபிடிக்காட்டி கூட முறையா ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு பழகிறவர்கள், பேசுறவர்கள் எங்கிட்ட கோபத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். அந்த கோபம் கொண்டுடுவார் என்று சொல்லிட்டு சில பக்கங்களை நாங்க இல்லாம செய்யறோம். இதற்கு கோபம் வரும், இப்படி சொல்ல வந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு சொல்ல மாட்டோம், இப்படி சொன்னா கோபம் வரும், அதனால நான் இப்படி சொல்லக்கூடாது, அதுல இருந்து விலகிக்கொள்ளும். அப்படி கோபத்தை நாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு தெரியும். ஆனா நாங்க நினைச்சு கொள்றது எங்களுக்கு இவா கண்டுபிடிக்க மாட்டா, இந்த கோபத்தை இவாக்கு வந்திருக்கு, ஆனா என்னால இவர்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க நினைச்சு கொள்வோம். ஆனா நிச்சயம் அது தெரியும். ஆனால் அப்பப்ப கோபம் வந்துதான் போகும். அதனால உடல் பாதிப்பு அடையும். அதன் மூலமாக இந்த கோபம் எங்கெங்க வருது, அதை நாங்க எப்படி தணிப்போம், அதற்கான பக்கங்கள் அவரவருக்கு தான் தெரியும். ஆனா சின்னல இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் அன்றைய கால பொழுதுகள்ல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தாலும் இன்று நீங்கள் வீட்டில எப்படி எல்லாம் உங்களுக்கு கோபம் வருது, எதற்கெல்லாம் கோபம் வருது என்று பேச வந்திருக்கிறீர்கள். என்னுடைய இந்த கருத்தோடு முதலில் வாணிமோகன் அவர்களையும் அழைத்து, ஏனென்றால் போன வாரம் வாணிமோகன் அவர்களுடைய கருத்தே பெறவில்லை, பேசவே இல்லை. அவர் தொடர்ச்சியாக வாணிமோகன் அவர்கள் அவர் பேசி விடைத்துக் கொள்வோம். கேட்டுக்கணும், மூக்குக்கு மேல கோபம் என்று சொல்வார்கள். இப்ப கோபம் வரக்குள்ள 10 தரம் எண்ணு சொல்வார்கள், சரியா? அப்போ அல்லது யோகாவில் குந்துவன்னு சொல்லுவார். நான் கரைச்சட்டியோட நிற்பேன், யோகாவில் குந்துவனோ இல்லை. அப்போ அப்படி அதுகளை அந்த அப்படிப்பட்ட விஷயம் சொல்லாமல் அந்த உடனே நீங்கள் என்ன விதமாக இப்போ உங்களை மாற்றி இருக்கிறீங்க. இப்போ எனக்கு ஆரம்பத்தில் இருந்த கோபம் இப்போ கொஞ்சம் தணிஞ்சிருக்கு, குறைவாக இருக்குது. அதுக்கான காரணம் அதை எப்படி நீங்கள் மாற்றிருக்கிறீங்க, அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லலாம். மற்றவர்கள் அது ஒரு யுக்தியாக இருக்கும். இப்போ ஜெயமலர் அவர்கள் வாழ்க்கையிலே கோபம் வராதான்னு நினைக்கிறேன். அவர்லேருந்து ஆரம்பிப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜினி, தர்ஷினிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நீங்க முதல் ஆரம்பத்திலே என்று சொன்னா நான் வீட்டுல இருந்த காலம் தொடங்கி
இப்ப வரையும் இப்ப போன வருடம் அம்மா தங்கை கேட்டா உனக்கு கோவமே வராது என்ன. ஆனா சின்ன தொங்கி எனக்கு தெரியல. ஆனா அம்மா பேசினா நான் கவலையாம் அழுகையாம் வரும் போய் அறையக்க இருப்பேன் தனியா வரவும் மாட்டேன் சாப்பிட. இப்ப இந்த அம்மா படுத்த அப்புறம்தான் நான் இப்ப இந்த மெல்ல மெல்லமா சட்டியை கிண்டங்களை வச்சு வச்சு சாப்பாடை போட்டு சாப்பிடுறது. ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரியல. நான் வளரும் மட்டும் எனக்கு கோவம் வரே இல்லை, வர்றதும் இல்லை. எனக்கு அடுத்த தங்கச்சி இல்லாட்டி எனக்கு அடுத்த எனக்கு நேரம் இருக்கிற அண்ணனை அடிச்சா அழுவன். பெரிய அண்ணன் வந்தா அவருக்கு அடிப்பேன். இப்ப இந்த அம்மா வந்த அப்புறம் சொல்லி அவருக்கு அடி பண்ணி கொடுக்குறது வழியே நான் ஏன்னா நான் அது கோவம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. உலகாரம் அப்படித்தான் இருந்தேனா இல்லை நடுகளும் கேட்பார்கள் எல்லாரும் என்னண்டு இப்படி எல்லாம் சமாளிச்சு கொண்டு போற சாந்தமா போறேன்னா இப்ப கொஞ்ச காலம் இங்க வந்ததுன்னு பிறகு எனக்கு கோவம் வருது. என்ன என்னண்டு தெரிய இந்த வீட்டுல நடக்கிற இதுகளை பார்த்தா என்னண்டு தெரியல. லட்சுமி எனக்கு கணவர் சிலரும் படிப்பாக்காத இப்ப நெஞ்ச வாங்கோ இதை எடுத்து தாங்கோண்டு. அப்ப எனக்கு என்ன அறியாம கோவம் வருது. என்ன அப்ப நான் சொல்றேன் இங்க வாங்கோ, நான் உங்களுக்கு இதை தந்தேனா உனக்கு எல்லாம் வச்சுனா தெரியாதோ என்றாலும் நான் துவங்கிடுவேன். என்ன அவ்வளவுக்கு எனக்கு என்ன ஆனா இதுக்கு முதல் கொஞ்ச காலத்துக்கு முதல் இவர எதுவும் பேசினா நான் மன்னிப்பு மன்னிப்புன்னு ஒரு பாடல் ஒன்று இருக்காங்கிற வேத பாட்டு அதை படிச்சு கொண்டு அதைக்க வந்துடுவேன். நடுகளும் அதையும் சிரிச்சு போட்டு போயிடுவார். அது நடுகளும் படிக்கிறேன். இப்ப அந்த பாட்டு படிக்கிறேன். நல்ல ஐடியா. இது நல்லா இருக்கு. உண்மையிலேயே அது எனக்கு அப்படி படிச்சு கொண்டு ஏன் சொல்லுவோம் இவரும் பேச பிள்ளைகள் இருக்கேங்க நானும் பேச அதான் எங்கள் இந்த பிள்ளைகளை சும்மா இதை கதைச்சாலே சின்னதாலே நம்ம சண்டை பிடிக்கிறீங்க அம்மாவோட இல்லையாலே நான் கதைக்கிறேன். அப்ப இவர் கதையை நான் கதைக்கிறது இன்னத்துக்கு இதுல நான் கதைப்பாருன்னுட்டு நான் அறைக்க வந்தா எனக்கு அது என்ன அறியாம அந்த கோவம் குறைஞ்சிடும். இவர் ஒரு அடுத்த நிமிஷமே மறந்துடுவீங்க. நான் அப்படி இல்லை. இவர் எனக்கு இது சொன்னா எனக்கு அந்த இதுக்குள்ள மூளைக்கு இவர் நான் திருப்பி கதை கேட்க நான் கேட்பேன் என்ன அப்ப அப்படி சொல்லி போடுவேன் என்னோட வந்து கதைக்கிறீங்க. அப்ப இன்னும் கோபத்துல இருக்கிறீங்கன்றதான் அர்த்தம். ஆமா இப்பயும் நான் பாவமா இருக்கேன் சில நேரம் இவரை நான் அப்படி சொல்லி என்னடா அவர் என்னோட இப்படி வாரி அவரும் கோவத்துல பேசி போடு உடனே வேற என்ன வந்து வடிவா கதைப்பாரு. எனக்கு அது பிடிக்காது. என்னன்னு கேட்டா இப்படி சொல்லி போடு பேருந்து என்னோட வந்து கதைக்கிறீங்க. ஆனா இங்க உள்ள வேலம் நடுகளும் கேப்பினா நீங்க எல்லாரோடையும் எல்லாரும் சொல்றாங்க இங்க ஒருவர் வந்துங்கிற விட்ட சொன்ன உங்களுக்கு முன்னால சொல்லக்கூடாது. இங்க திருமணம் செய்த பெண்களுக்குள்ள உங்களை போல எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு போற ஆளும் எல்லாரோடையும் பழகிற ஆளையும் தாங்க காண இல்லையாண்டு. ஆனா என்னை பற்றி இங்க உள்ள ஆக்களாரும் குறையா சொன்னால் அதை நிரூபிக்க மட்டும் இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா நான் இது சொல்ல இல்லை. நீங்க வேற யாருக்கும் இந்த கதை சொன்னீங்களா இல்ல ராயினிக்கா உங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கும் தான் சொன்னேன். அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்கோண்ட அவைதான் போய் சொல்லி இருக்கணும். ஆனா அது நிரூபிக்க மட்டும் எனக்கு அந்த கோபம் போவாது. மனதுக்கு கேட்க மட்டும் 2 நாளைக்கு நித்திரையும் வராது. என்ன இப்ப எனக்கு கூடுதலா நான் சொல்லலாம். எனக்கு அது ஆக கோபம் மண்டியில வீட்டுக்குலாம் இந்த கோபத்தை காட்டுறேன். நான் இவரோட கோபத்தை காட்டினாலே வெளியாக்களோட ஒரு தடவையும் என்னை பற்றிதான் குறையா சொன்னா திருப்பி கேட்பனோடைய மற்றும்படி ஒரு தடவையும் நான் கோவிச்சது கிடையாது. நன்றி ராஜினி. அழகா அப்படியே சொல்லியிருந்தேன். நீங்க எப்படியான கோவம் இருக்கு அது எப்படி இருக்கு அது எப்படி எல்லாம் தனிப்பீங்க. அந்த மன்னிப்பு நல்ல ஐடியாவா இருக்குது. அது பாட்டு தானே பாடுனீங்க ராஜினி. மன்னிப்பு கேட்கல பாட்டு மூலம் அப்படியாவது நல்ல ஐடியா நீங்கள் அது பாட்டு மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாரும் இறைவாண்டா இவர் சிரிச்சிருவார். உடனே நான் இஞ்சால வந்துடுவேன். சிறப்பு. நன்றி ராஜினி. தலைப்பு கேட்ட மாதிரி பேசி அது நிறைவு செய்த விடயமும் நல்லா இருந்தது. நன்றி நன்றி ராஜினி. சென்ற இடம் வென்று வர வாழ்த்துக்கள். ஓடி வாருங்கள். நன்றி ராஜினி. விடை கொடுத்து இப்போ ஜெயமலர் அவர்களை அழைத்து நிற்கிறோம். உற்சாகவனுக்கும் வாங்க. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். எனக்கு கோபம்ன்றது குறைவுன்னு சொல்லலாம். ஆனா வீட்டுல கல்யாணத்துக்கு முதல் கொஞ்சம் கூட இருந்ததுதான். எல்லா அண்ணாக்களோடையும் இருக்க சின்ன ஒரு இந்த துவாய் எடுத்தாரும் துவைச்சா கூட கோவப்படுவேன். அப்படி ஒரு கோபமா இருக்கிறேன் நான் தான். அப்ப சில நேரம் அங்க கோவிச்சு கொண்டு சாப்பிடாம தான் இருக்கிறேன். சாப்பாடுலாம் கோவத்தை காட்டுறது. அப்ப அங்க யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன். ஆனா அங்க அந்திக்கு மட்டும்தான் நான் பயம். அப்ப உடனே அம்மா யாரையும் விட்டு கூப்பிட வச்சிருவேன். வேற அந்தி வந்துதான் சமாதானப்படுத்துவேன். அப்படி இருந்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரு. பெருசா கோவிக்கிறண்டு இல்ல. ஏதாவது தேவையண்டா தானே கோபம் வரும். ஆனா இவர் அடிக்கடி கோவிச்சாலும் அது பிறகு தெரிஞ்சிடுது. அது அவற்றை இயற்கையான இயல்பான குணமே அப்படித்தான் அப்படியே விட்டுடுவேன். பெருசா ஆக கோபம் தான் உண்டு. அழுவன் எல்லாம் மௌனமா போயிடும். அவ்வளவுதான். மற்றபடிக்கு பெருசா அதுன்றது இல்லை. ஆனா குறைவு. இப்ப எல்லாம் குறைவு. முந்திதான் கூடுதலா கோபத்தை காட்டுறேன்னா இப்ப குறைவு.
கல்யாணத்துக்கு பிறகு சரியான குறைவு. அதான் இந்த மௌனம் அல்லது அழுக ரெண்டாவோட முடிஞ்சிருமா. அதான் தணிக்கும் விதம். சிறப்பு சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி. சில பேருடைய இயல்பை அறிந்தால் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அவர்கள் இப்படித்தான், அதை மாற்ற முடியாது. 4 சுவருக்குள்ள நடக்கிற விஷயத்த ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிறகு அது இதுதானே, அது அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன். அப்ப என்னத்த கொஞ்சம் அடுத்த நிமிஷம் மறந்து வந்து கதை கேட்க எனக்கு அது கோவம் இல்லாம போயிடும். அப்படி சில நேரம் சில விஷயங்களை வச்சிருப்பேன் மனதுக்குள்ள பேருந்து சொல்லி காட்டுவேன். அதே நேரம் அந்த கோபத்துல அவர் பேசும்போது ஒரு வெளியில கடுமையான வார்த்தையா பேசிட்டா அல்லது பிள்ளையானது சரியான விஷயத்த ஆனா பிள்ளையா கோவிச்சுட்டாருன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு அவங்கள்ட்ட. என்னோட பிள்ளை இல்லாட்டில் நான் கடைசி மட்டும் தண்ட மாட்டேன், நானே கதைக்க மாட்டேன். உங்களை கோவிக்க வைத்தவர் கேட்டிருக்கிறாரா? உங்களை கோவிக்க வைத்தவர் கேட்டிருக்காரா கேட்கிறேன். மன்னிப்பு அவர் கதைச்சாலே சரிதான். அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்கறீங்களா? நான் வந்து என்னோட நோமலா கதைச்சா சரியெல்லாம் போயிடும். கண்ணேரம் இராது அதுக்கும். கிட்டத்தட்ட 40 வருட அனுபவம் இல்லையா திருமண வாழ்க்கை அனுபவம். அப்போ அந்த விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். அந்த அடுத்த உடனே கதைச்சாலே சரிதானே, அப்புறம் என்ன மன்னிப்பு நான் மன்னிச்சு கொள்ளுங்க என்ன கதைச்சாலே மன்னிப்பு மாதிரி தானே அது. சின்ன வயசுல அப்ப கோவம் இருக்கு, வளர 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 பக்குவப்பட்டு வாழ்க்கையும் அப்படியே போய் சிறப்பு. நன்றி நன்றி பகிர்தலுக்கு நன்றி. அடுத்ததாக தாமலர் கல்விராஜன் அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து நடேசன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. ரஞ்சினி, நல்ல தலைப்பு, முதல் வாழ்த்துக்கள். எனக்கு சின்னல நிறைய கோபம், எல்லாத்துக்கும் கேட்டதெல்லாம் வாங்கி தராட்டில அதை கத்துறதுதான் இல்ல, எனக்கு வேணும். அதிகான கோபத்தோட இருப்பேன், அதிகமா வேண்டி தந்து பழகி போயிட்டேன்னா பச்சமையன் வேண்டி தராட்டி கோபத்துல அழுது கொண்டு பாயில படுத்துடுவேன், சாப்பிடவும் மாட்டேன். பேந்து அம்மா சமாதானப்படுத்தி ஏதோ வேண்டி தந்தா பிறகுதான் ஒழும்பி அந்த கோவம் தீண்டதா. எனக்கு சின்ன சின்ன வயசு அனுபவம், அதான் சின்ன வயது. ஆனா திருமணமான பிறகு எனக்கு கோபம் வருந்தான். ஆனா ஒன்று செய்ய இல்லாததால படுத்திருந்து ரேடியோவை கொண்டு போட்டுட்டு பாட்டு கேட்டு கொண்டிருப்பேன். அப்படின்னா கோபம் வந்துட்டு அர்த்தம். பாட்டு கேட்டு கொண்டிருக்கு, படுத்திருந்த பாட்டு கேட்டுனா கோபம் வந்துருக்கு அறிஞ்சிருக்கேன். மற்றது அள்ளண்டு அழுவன். ஆனா இவர் சொல்வார், முட்டை கண்ணீர் விட்டு எல்லாம் சாதிச்சிடுவாய். சரி சரி, இப்போ எப்படி அந்த கோபம் இருக்குது? கிட்டத்தட்ட இப்ப ஒரு 3 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். ஒரு கோபமும் நான் படையில. எனக்கு அப்படி கோபம் வரதாக ஒன்றும் நடக்கவும் இல்லை. ஆனா இதன் கவலை வந்தாலும் நான் போய் படுத்துடுவேன். கோபம் என்று வந்தது இல்லை தர்ஜினி இப்போது. அது அப்படியே தனிந்து விட்டது. அது நான் நினைக்கிறேன் அந்த காலங்கள் போக போக எல்லாம் அமைதியா இருக்கணும். அப்படியோ என்னவோ தெரியல. இதுக்கெல்லாம் போய் என் கோபிப்பானே அப்படியா? அதான் அப்படித்தான். இது இப்படி நினைப்பேன், இது நடக்க வேண்டிய இந்த நேரத்துல அது நடந்துட்டு வந்து என்னவோ தெரிய உண்மையா கோபம் பாறையில கவலை வந்தா அழுதுட்டு படுத்துடுவேன். மிக்க மிக்க நன்றி. உங்கள் நிகழ்ச்சியை வாழ்த்து கூடி வாணிக்கு நன்றி தமிழி. அதை மண்ணி வச்சிருக்காரு 3 வருஷமா. இப்ப எல்லாம் கோமன்றது வர்றதே இல்லை, அது கூட சிறப்பான நன்றி நன்றி. என்று நிறைய வீடுகள்ல நாங்க பார்த்திருக்கிறோம் கோவப்பெற்றதால நிறைய சேதங்கள். இப்ப கையில வச்சிருக்க போனா இருந்தாலும் சரி, நல்ல விலை கொண்ட பொருளா இருந்தாலும் சரி, உடையிற சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும், நிச்சயம் இருந்திருக்கும், இருக்கலாம், இனிமேல் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அதெல்லாத்தையும் சில பேர் அதை தணிக்கிற விதமா இருந்த உடச்சாத்தான் என்ற கோபம் தனியும் என்ற பக்கங்களும் இருந்திருக்கும். அது மாதிரி இப்போ ஜெயா நடேசன் அவர்களை அழைத்து நிற்கிறோம். உற்சாகமான வணக்கம். வணக்கம் தர்ஷினி. என்னண்டா கோபம் வெட்டுறதான் வீட்டுல வீட்டுல இருக்கீங்கள சகோதரங்களுக்கு இடையில கோபம் எந்த சாமான் எடுக்கிறது அதுல பாவிக்கிறது, எந்த புத்தகத்தை எடுக்கிறது. தம்பி எனக்கு அடுத்த தம்பி அவர் என்ன புத்தகத்தை எடுத்து தான் எழுதுவான், என்ன கேட்டா தரான். அப்ப அப்படி அதில் இப்போ வீட்டுக்குள்ள சின்ன சின்ன கோபம் மாறுறது. எனக்கு தகப்பனாரும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிக்ட் தான். அவர் எல்லாத்திலும் பேசிக்கொண்டே இருப்பார். அது படிக்கணும், படிக்கதான் இருக்கு முக்கியம். எந்த நேரம் விளையாடு வெளியில ஊரா அப்படி எல்லாம் இருப்பார். அதுக்கு அப்படி எதுவும் பண்ணி நாங்கள் கோவிச்சோம்னா அம்மா வந்து அதை சமாளிப்பான். அப்படி வந்த கோபம். மற்ற படிக்கிற காலங்களில் எங்களோட போட்டிய மனப்பான்மையில அதுகளில் உள்ள இந்த சிநேகிகளோட எல்லாம் கோவிச்சது உண்டு.
அவர்கள் அந்த விளையாட்டு போட்டியில் எங்களை தங்களிலும் பார்க்க வரணும், படிப்பில் முன்னுக்கு வரணும், அவள் அப்படி படிக்கிறா இப்படி படிக்கிறான்னு அதில் வந்து அந்த அண்டி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து எழுதுறான்னு இல்லை அப்படியெல்லாம் சொல்லி அப்படி அந்த கோவம் தான் டீச்சர்ஸோட அப்படி அதில் கோவம் மாறது. இப்போ கோவங்கள் வர சில விஷயங்களை செய்யலை, சில கதைகளை அப்படின்னு சொல்லி கோவம் வர்றதுதான் எனக்கு. ஆனால் வந்தால் நான் அதை அவருக்கு கேட்கணும், உடனடியாக கேட்டால் அது சண்டையாக தான் வரும் என்ன. அதனால நான் நாளைக்கு கேட்பேன்னு வச்சுட்டு நான் சில நேரம் அதை மறந்துடுவேன். மற்ற முக்கியமா நான் மௌனமா இருந்துடுறேன். இப்போ கணவருக்கும் எனக்கும் பிள்ளைகளால தான் அந்த பிரச்சனை சில விஷயங்கள் வாரது. அப்படியே இருந்தேன்னா நான் பேசாம மௌனமா இருப்பேன். என்ன மௌனமா இருந்துட்டு அப்புறம் இந்த இதுகள் முடிஞ்ச அப்புறம் நான் அதை விளங்கப்படுத்துவேன், இப்படி அப்படி இப்படியான அதாவது கோவங்கள் அப்படின்னு வரையில. ஆனால் இப்போ அது சில விஷயங்களால கோவங்கள் வருதுதான் சில இதுகளால. அதில் நான் மௌனமாக இருந்து கேட்டுக்கொள்றது அவ்வளோதான். மற்றபடி கோவம் சாதிக்கிறதுண்டு இல்லை. ஆனால் உண்மையான இப்போ பொய்யாக அந்த ஒரு இன்னை பற்றி ஒரு பொய்யா சொன்னால் எனக்கு சரியான கோவம் வரும் என்ன. அதை நான் கேட்கணும் மட்டும் பார்ப்பேன், பிறகு கேட்டாலும் கதைகள் வேறு பண்ணிச்சுட்டு சில நேரம் நான் அதை மௌனமாக இருந்துடுவேன். சில நேரம் அதை நான் மறந்துடுவேன். நாளைக்கு கேட்பேன், நாளண்டே கதைப்பேன் பண்ணாச்சுட்டு அதை நான் மறந்து விட்டுடுவேன். அப்படி கோவம் பேரும் என்ன சொன்னா நான் முகத்துல அப்படி சரியான கோவம் வரும், முகம் மாத்திரம் முகம் மாறிடும் உடனே கோவம் வரும். ஆனா நான் அதை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இப்படியே பேசாம சில நேரம் கேட்டு விட்டுடுறேன். நான் உண்மையாக ஏண்டுதான். இப்போ நாங்கள் இப்போ உண்டை செய்துட்டு தவறா செய்யலைன்னு சொன்னா எங்களை சாட்டுனா அது கேட்கத்தான் வேணும் என்ன. இனி கேட்டும் பிரச்சனை தானே அவையோட. அப்போ அதோட நான் மௌனமா இருக்கிறேன். அதிகமா நான் மௌனம் தான் சாதிக்கிறேன். மிக்க நன்றி ஆண்டி. நிறைய பேர் மௌனம் சாதிச்சு விலகிடுவினம் அல்லது கேட்டு என்ன பிரயோசனம், அதை உறுதிப்படுத்த வேணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவியலுக்கு பிற உணர்வினம் பின்னுக்கு அவியலுக்கு அது தெரியும். அது நான் சொன்ன சரியோ பொய்யோ நான் இப்படி சொன்னேன் பிறகு தாங்களாவே சில நேரம் அப்படி வலிய வந்து கதைச்சாக்களும் இருக்கணும் என்ன. தாங்களே வந்து அது சரியென்ற எந்த பக்கம் என்று தெரிஞ்ச பிறகு இப்ப நாங்க விலகிட்டோம் சொன்னா எந்த பக்கம் சரி என்று சொல்லி தெரியாண்டு வந்தோன்னா அவர்களா வந்து கதைவியல் பழகி எங்களுக்கு தெரியும் உணர்ந்து இருக்கிறோம். அப்ப நாங்களும் கதைக்காமட்ட நல்லதானே. அதே நேரம் வந்து நாங்கள் வாக்குவாதம் பட்டத்துல உண்டு, வாக்குவாதப்பட்டா நாங்கள் தான் முக்கியப்படும். அதுல எங்கட மெடியாது கௌரவம் எங்கட இதுகள் குறைஞ்சிரும். வார்த்தைகள் கூடி குறையும் போது அது எல்லாமே பிழைச்சுக்குவோம். அன்றைக்கு அது சொன்ன விஷயம் சில வேளை சரியா இருக்கலாம், ஆனா அந்த விடுற வார்த்தை இருக்குல்ல வாக்குவாத படைக்குள்ள அதால மனதுக்குள்ள புழுங்கி கொண்டு இருப்பேன். இப்ப யாரும் இப்படி இதை பற்றி சொல்லி அவியலை பற்றி அப்படி சொல்லி பிள்ளைகளை பற்றி சொன்னா மனதுக்குள்ள நான் அதை தண்டனை பேருக்கே கேட்க மாட்டேன். அது புறாவியலுக்கு விளங்க. ஆனா அப்படியான தண்டாக்களுக்கு இப்ப அப்படி அனுபவிக்கணும். ஆனா அந்த வார்த்தைகள் வந்து குத்தி கொண்டிக்கும் உறுத்தி கொண்டிக்கும் அந்த சொன்ன அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலேயே அந்த கோபம் தணிக்கிறதுக்கு சில பேர் அமைதியா விலகி போடுவோம். அதுதான் அவருடைய தணிக்கிற விதமா இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுடைய அனுபவ பகிர்வு மிக சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. ஆனா இப்பவும் கோபம் பெறுதுன்னு சொல்றீங்களா, அதுதான் என்னன்னு தெரியாம இருக்கு. அந்த ஒரு வயசு வரும்போது அந்த கோபம் எல்லாம் தணிஞ்சு அமைதி ஆயிடணுமோ ஒரு கடைவாய் இல்ல இல்ல இப்ப நாங்க நல்ல செய்தன்றைக்குள்ள தேவையில்லாதகள் வந்து சொன்னா கோபம் இருந்தேனே. நாங்கள் அதை விலத்தி நடந்தாலும் கூட சில விஷயங்களால கோபம் வர வைக்கணும் அவைகள் மற்றவைகள் வைக்கணும் ஒழிய அதை நாங்கள் விலத்தி தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அது அப்படி இதுகள் உண்டுன்னா இப்படி கோபம் வரக்கூடிய செய்கள் கதைகள் அதுகள் வரைக்குள்ள கொஞ்சம் கோபம் வருது மனதுக்குள்ள. அதுதான். ஆனா அது உங்களுக்கு முதல்லயே தெரியுது தானே இவர்கள் என்ன கோவப்படுத்துகிறார்கள், கோவப்படுத்துறதுக்காக வேண்டிய இதை செய்யணும் என்று சொல்லி அப்ப சிரிச்சுட்டு போயிட வேண்டியானே அவரை அது ஏன் நாங்க கவலைப்படுவோம். இல்ல அது மனதுக்கு ஒரு துக்கமா இருக்குது. அவியலுக்கு விளாங்க ஒரு நண்பியரால் நல்லா பழகிக்கல பழகி போட்டு ஒரு இதுகள் செய்யக்கல சரியான கோபம் வருமா வராதா சொல்லுங்க அப்பம். நாங்க என்ன நேரம் அப்படி கொஞ்சம் மௌனமா இருந்துரும், நல்லா விலகி நடந்துரும். அதுதான் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஜெயந்தி. உங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் அழைத்துக் கொள்ள இருப்பது யார் தயாராக இருக்கிறார் அடுத்ததாக பேச நித்யாந்திரா அவர்கள் இணைந்திருக்கிறார், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் இருக்கிறீர்கள், நகுலவதி அவர்களும் இருக்கிறார்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் வருகிறோம். நான் சொல்றேன், நான் இப்போது கோபத்தின் உச்சாணியில தான் இருக்கிறேன். கோபத்தின் உச்சாணியில தான் நான் இப்போது இருக்கிறேன். எனக்கு
இப்ப உச்சநிலையில இருக்கிறாரு எனக்கு கோவத்துல. சின்ன வயசுல கோவமே வராது. நான் எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு சமாளிச்சிருவேன். சின்ன வயசுல கோவமே வராது. சிரிச்சு சிரிச்சு சமாளிச்சிருவேன். பிடிவாதம் பிடிப்பேன். பிறகு கோவம் வராது. அது சமாளிச்சிருவேன். ஆனா இப்ப வயசு போக போக கோவம் நிறைய வருது. அதுவும் எப்படி வருது? யாராவது என்ன இன்னொருத்தரோட சுட்டி காட்டி சொல்லும் போது எனக்கு கோவம் பறக்கண்டு வந்துடும். ஒருத்தர் உதாரணமா காட்டி என்ன சொல்லும் போது எனக்கு கோவம் வரும், பறக்கண்டு வந்துடும். கோபத்தின் உச்சாணியில நான் போயிடுவேன். இப்பயும் என்னால சொன்னா அந்த நமக்கு தெரியும் இவங்க சொல்றது பொய்யன்னு தெரியும். அது இல்ல 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 இல்லன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் சரியா வரும் எனக்கு. கோபத்துல என்னத்த பேசுறதுன்னு தெரியாம பேசிடுவேன். அது கோபம் உங்களை கோபக்காரியன்னு தான் சொல்லுவேன் நம்ம எல்லாரும். கோபக்காரின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ நேசக்கா அன்பா நல்லா சிரிச்சவங்க அன்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் மற்றவங்ககிட்ட எல்லாம் கோபம் காட்ட மாட்டேன். பக்தியாரோட நான் கோபம் காட்ட மாட்டேன். குடும்பத்துலதான் அதாவது என்ன அது முதலில் வராது எனக்கு. அம்மா நல்லவெல்லாம் சொல்லுங்க. அப்ப நேவிசன் எத்தனை பிளேட் எல்லாம் உடைச்சிங்க போவதுல குத்தி எறிஞ்சு பிளேட்? அப்படி உடைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் செய்ய போக மாட்டேன். அப்படியெல்லாம் போக மாட்டேன். கோபத்தை உச்சாடி வந்த உடனே நான் அப்படியே போய் ஒரு பக்கத்துல இருந்து அழுதுருவேன். அழுதுட்டு கோபத்தை ஆட்டி கொள்வேன். எப்படி ஆட்டி கொள்வீங்க? விளங்கல மறுபடியும் அழுவேன், கண்ணீர் விட்டுருவேன். ஆமா, கோபம் கூட வந்துட்டேன்னு சொன்னா என்னால பேச முடியாது. சண்டைக்கு வந்துட்டேன்னு சொன்னா எனக்கு கண்ணீர் வந்துடும், அழுதுருவேன். டக்குனு அந்த இடத்துல இருந்து போயிடுவேன். அப்படிதான் இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் நடக்குது இப்ப. ஆகவே கோபம் அது இந்த இயற்கையா இருந்தாலுமே அது ஒரு புறவி குணமாக இருந்தாலும் வயசு போனதுக்கு பிறகு அந்த இயலாமை ஒன்று இருக்குதல்ல, இயலாமை என்ற ஒரு தன்மை வரும்போது எங்களுக்கு கோபம் கூடத்தான் வருது. இயலாமை என்ற ஒரு தன்மை வரும்போது எங்களுக்கு கோபம் இல்லையோ இப்படிதான் செய்ய எனக்கு இயலாமை இருக்குதே, எனக்கு ஒரு உதவி செய்ய உத்தரவு இல்லை என்ற அந்த தன்மை வரும்போது கோபம் அதிகமாக வருது. இப்படியெல்லாம் செய்யறதே எங்களுக்கு இப்ப இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்றத நினைக்கும் போது கோபம் கூட வருது. அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபமாக இருக்கும். நான் இடத்துல மற்றவங்க சுட்டி காட்டி பேசுவாங்க பாருங்க. ஒருத்தர் சுட்டி காட்டி நம்ம இவங்களை பேசுற நேரத்துல உண்மையிலேயே இருக்கும் எங்களோட தன்மானத்தை சுட்டரிக்கிற மாதிரி உண்மையா தாங்க முடியாது அந்த கோபங்கள் எங்களுக்கு. அதுதான் என்னுடைய கோபம் என்று சொல்லிக்கொண்டு அதை ஆட்டுப்படுத்துவோம். கோபத்தை ஆட்டுப்படுத்த வேண்டும். அதையும் அழுதுதான் நீங்க தனித்துக் கொள்வீங்களா? ஆமா ஆமா ஆமா, ஆட்டுப்படுத்தினாதான் நாங்க சகிச்சுக்கொள்ள தன்மை முதல் நான் உண்மையிலேயே எனக்கு கோபமே வராது. சிரிச்சு சமாளிச்சிருவேன். ஒரு சிரிப்பிலேயே எல்லாரையும் நான் வசனம் பண்ணிடுவேன். ஆனா இப்ப என்னால முடியதில்லை. நான் சொல்றேன். இப்ப நீங்க சிரிச்சு சில பேர் வந்து கோபம் வந்தா பிள்ளைக்கு கத்துவினம், சத்தமா கத்துவினம் ஆண்டு சொல்லி பிள்ளைக்கு சத்தம் போட்டு கத்துவினம். அது அப்படியும் செய்து தங்களோட கோபத்தை வெளிக்காட்டுறவர்கள் ஒன்றையும் வீசி எறிஞ்சு அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அந்த பழக்கம் அப்ப ஆண்கள்ல இருக்குமோ அந்த பழக்கம்? ஆண்கள்ல நிறைய இருக்கு. பிஞ்சாங்க பேர் உடைப்பாங்களா? அதான் அப்படித்தான் பெண்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. சாப்பிடுற பிங்கெல்லாம் தூக்கி போடுற ஆக்கள் இருக்கிறாங்க. ஐயோ ஒருக்கா நாங்க பார்த்தோம் ஒருத்தரோட கோவத்தை. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க ஊர்ல இருக்கும்போது ஒரு பெரிய வீட்டு திருமணம் தான். எல்லாரும் அந்த உறவு அந்த அக்கா தங்கச்சி பிள்ளைகள் தான் ஒரு மேசையில சாப்பிட்டு கொண்டு போது அந்த சகலமா இருக்குல்ல, அந்த சகோதரியோட புருஷமா 2 பேருக்கும் சண்டை வந்துட்டுது. சாப்பிட்டு கொண்டு மேசை அந்த மேசை சீலையை தூக்கி அப்படியே அவ்வளவு சோறுக்காரர் எல்லாம் அப்படியான கோபக்காரரையும் பார்த்துருக்குறேன். மன்னிப்பு கேட்டாரா? கேட்டிருந்தாரா தான் செய்த பிள்ளையாண்டு? எங்க கேட்கறது? அது வெறியில செய்யறா, குடிச்சு போட்டு செய்தா என்ன செய்வாங்க? அப்பது கோபம் இல்ல, அது வெறியில் செய்த விஷயம். கோபம் தான், வாக்குவாதப்பட்டு செய்ததுதான். அது கோபத்துல கத்துனதுதான். அப்படியெல்லாம் இருக்கிறாக்கள் இருக்கிறாங்க. சாப்பிடுறாக்கள் சாப்பிட்டு பீங்கான சாப்பாட்டு பீங்கானத்துக்கு எறிகிறாக்கள் இருக்காங்க. பாத்துருக்கோம் நாங்க. அப்படி பார்த்து அடுத்த முறை இன்னொரு தலைப்பு எடுப்போம். கோபத்தை பார்த்தது எப்படியான கோபங்களை பார்த்திருக்கிறோம் நேரடியாக. அப்படி கோபத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு விருந்துக்கு போவாங்க, கூப்பிட்டுருவாங்க. அந்த வீட்டுல போய் அட்டகாசம் பண்ணி அவங்கள விட்டு கிளாஸ் உடைக்கிறாக்கள் இருக்கிறாங்கன்னு அப்படியே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். எங்க வீட்டுல இப்போ பார்த்தா பெரியவயசனுக்கு இப்பதான் கோபம் வருது. சின்ன வயசுல எல்லாம் எனக்கு இப்ப கோபம் கூடதான் வருது. நான் என்ன ஒத்துக்கொள்றேன். யாரும் என்ன ஒரு சொன்னா எனக்கு கோவம் டக்குன்னு வருது. என்னது தெரியாது, இயலாமையோ தெரியாது. ஆனா நான் தவிர்த்து கொள்ளணும் அந்த கோபத்தை. இல்லாட்டி எனக்கு தான் அது கோபம் வந்து சொன்னா எங்களுக்கு தான் உடல் நலம் குறைவுபடும். உடல் நல குறைபாடு எங்களுக்கு டென்ஷன் ஆகும், பிரஷர் வரும், சுகர் வரும். அப்ப நாங்க கொஞ்சம் கோபத்தை தவிர்த்து கொண்டு நல்ல தலை கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு நன்றி. இணைந்து பேசியிருந்தோம். உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்ப கோபம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்புகள் இருந்திருந்தா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவடையாட்டி தான் கோபம் வரும்னு சொல்லுவேன். அது மாதிரி நிறைய எதிர்பார்த்திருந்து அது நடக்காட்டி பெரிய கோபம் வரும், கவலை வரும், கத்தி அள வேண்டி வரும், உடைக்க வேண்டி வரும். நான் இதை நினைச்சேன், இது நடக்கவே இல்லைன்னு சொல்லி நிவிசண்டிக்கு நன்றி கூறி இப்போ சொல்லி நித்யானந்தர்களை அழைத்து உற்சாகமான வணக்கம் அவர்களுக்கு வாங்குவோம். வணக்கம் தர்ஜினி, வணக்கம் மணி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஜெயமலரும் இருக்கிறார். வணக்கம் 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 வணக்கம். எனக்கு லேசில வருவதில்லை, எனக்கு லேசில கோபம் வருவதில்லை. நம்பிட்டேன். உண்மைதான், பொய் சொல்லல, உண்மையில இருந்தா. ஆனா வந்தா வந்ததுதான். லேசில் வருவதில்லை, வந்தால் வந்தால் முடிஞ்சது கதை. அவ்வளவுதான். நான் நேரவே சொல்லி போடுவேன். அது சில பேருக்கு பிடிக்காட்டீங்கன்னா நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். அது அவைய வேண்ட விருப்பம். ஆனா பொறுத்தாலும் நான் சமதி போட்டுருவேன். சின்ன வயசுல இருந்து தொடருதா இல்ல இப்பதான்? இல்ல இல்ல, சில முன்னர் பெருசாக முன்னரும் அப்படித்தான். இந்த சகோதரங்களோட கோவப்பட்டாலும் அடிபடி படுறதுதான். அதுகள் கை வச்சாலும் நானும் வைக்கிறது. அது அண்ணன் வச்சு விடுவேன் நானும். கராத்தேதும் பழகினீங்களோ? விளங்கல. கராத்தேதும் பழகினீங்களோ? இல்ல 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 இல்ல. அப்படி அந்த அளவுக்கு கோபம் வரும் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து? அவர்களும் கோபத்தை சூண்டி கொண்டு இருந்ததோட தூக்கி எறிஞ்சு விடுவேன். என்னதான் அப்படி இது அம்பிடுதோ அது நானும் தூக்கி எறிவேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வருது எப்படியான விஷயத்துக்கு? எதை பார்த்தது நடக்கலன்றதா? நான் அப்படி பெருசாக எதிர்பார்ப்பது இல்லை. இது குறைவு. நான் அப்படி எதிர்பார்க்கிறது இல்லை. அப்படி இல்ல, சில நேரங்கள்ல கோவப்பட்டாலும் சில நேரம் நான் சில நேரங்கள்ல அமைதியாவே, சில நேரம் கத்துனா நானும் கத்துறதுதான். அப்ப எப்படி தனிச்சு கொள்வீங்க? நிறைய கோவம் வந்துட்டு உச்சாய்க்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேட்டை உடைச்சா தூக்கிட்டாக்கான 2 பிளேட்டை தூக்கி தொப்பனை போட்டுட்டு போய் நான் போக முடியாது. நாங்கள் முடிஞ்சது. கையும் கணக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா கையும் கணக்கும் சரிதான். வல்லவனுக்கு வல்லவன். என்னவா நீங்க சரிதானியோ? அவங்க கீழே போடுவோம், நாங்க தலையில போடுவோம். அதுதான் நீங்க தணிக்கும் விதமா, கோவத்தை தணிக்கும் விதமா. ஒன்றை உடைச்சா 2 உடைச்சு தணிச்சிட்டு அதைத்தான் கத்துனா கத்துறது. அமைதியா இருந்தா அமைதியா இருப்பேன். நான் கத்துனானு கத்தி போட்டு கதவை டொக்கொண்டு அடிச்சு போட்டு அதை இப்படி செய்யணுமோ அத மாதிரி நாங்களும் டொக்கொண்டு அடிச்சு போட்டு சாதி போட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கிறீங்களா? சில வேளையில நீங்க பிள்ளையான விஷயத்துக்கு கோவிச்சிருக்கலாம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பீங்களா? இல்ல அநேகமாக பார்க்க கூட அது சில நேரங்கள்ல அவையெல்லாம் பிள்ளையா இருந்தாலும் அவை அது சொல்ல மாட்டேன் தானே தண்ணியில பிள்ளையாண்டு. அப்போ ஒரு 2-3 ஒரு கிழமை 2 கிழமைக்கு பேசாமல் கதைக்க மாட்டேன், பேசாம இருப்பேன். நான் எந்த வாட்டில நானே எந்த வாட்டில போவேன் போயிடுவேன், பேசாமலே நான் எந்த வேலையில செய்து கொண்டிருப்போம். கதைக்கிறது அந்த கோவப்படுத்தியவரா இல்ல நீங்க கோவப்படுத்தி எல்லாம் கதைக்கிறதான். பிறகு கதைப்பேன், பிறகு அப்படித்தான். அது மறந்தே போயிடும். ஜெயமலர் சொன்னாங்க மறந்து போயிடும். மறந்து போயிட கூட்டு குத்து போடுறதான். அந்த பழச வச்சு அப்ப அப்படி செய்து குத்தி விடுறா 2. இல்லைன்னா ராஜினி ஆண்டி மாதிரி மன்னிப்பு மன்னிப்பு பாடலோடய முடிக்கலாம். கிடையாது, அந்த கிடையாது. அது கிடையாது. என்ன கேட்கறது? நாங்க செய்தாத்தான மன்னிப்பு கேட்கணும். பிள்ளையா மண்டா பிள்ளையான்னு சொன்னா கேட்க வேண்டியண்டா கேட்கத்தான். ஆனா அப்படி இல்லையா கேட்கணும் இல்லை. உங்களை யாரு கோபக்காரி கோபக்காரின்னு சொல்லி இருக்குமா? தெரியாது. வானிலையில சில பேர் கதைச்சிருக்கணுமோ எனக்கு தெரியாது. ஏன்டா இங்க வானிலையில எல்லாரும் பின்னுக்கு பேக்ல குத்துறதானே கூட. நேரடியா சொல்லாயினம். என்னோட அவைக்கு தெரியும், நான் நேரடியாவே சொல்லி போடுவேன். அதால சொல்லாயினும். ஆனா அக்கம் பக்கத்துல சொல்லி எனக்கு திரும்பி ரவுண்டில வந்து எல்லாரும் என்ற வார்த்தையை வாபஸ் பண்ணணும். என்ன வாணி? எல்லாரும் வார்த்தையா வாபஸ் பண்ணணும். இப்ப ஒருவர் இதுதானு சொன்னாரல்லோ, அது போல இப்ப நீங்களும் பாம்பத்துல எல்லாரும் சொன்னீங்கல்லோ, அந்த எல்லாரும் சொல்ல இல்ல. நான் இல்ல, இது பல பேர் சொல்லி இருக்கிறது இல்ல. இல்ல எல்லாம் எனக்கு திரும்பி வரும்னு சொன்னேன். சரி. இப்ப ஒரு ஆள் என்ன பத்தி சொல்றேன்னு வைங்கோ, அப்ப எனக்கு நேரம் எடுத்து சொல்லலாம். அவன் சொல்ல நம்ம எனக்கு சில சொல்ல மாட்டேன்னா வேற ஆக்களுக்கு சொல்லுவேன்னா. ஆனா அவைக்கு தெரியாது.
எப்படி சொன்னாலும் சில இதுல எப்படியும் திரும்பி என்னட்ட வந்தே தீருமெண்டு. அப்ப அது சாட சொல்ற விளையாட்டு தானே. அது சாடையண்டு இல்ல, அவர்கள் என்ன சொல்லுங்க கதை கேட்கல கூடுதலா அப்படி அது போயிடும். அது சாட சொல்றதுதான், அதான் கோல் முட்டுறது. அவர்கள் அப்படி நினைச்சு சொல்ற இல்ல வாணி. அது சில பேர் வந்து என்ன சொல்லுங்க சும்மா கதையோட கதையா சொல்லி கொண்டு போனீங்கன்னா வேற கதையால் சொல்லிக்கல இந்த சொல்லும் அது சில வழியில வந்தோன்னே தெரிஞ்சிடும் பிறகு ஓஹோ ஏதோ இப்படி வந்துடுதுண்டு. ஆனா அத பத்தி நான் படுத்துறேன் இல்லையா. சில ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அது போல நானும் அதை பொருட்படுத்துறேன். அதுல தேன் இருந்தா அதுதான் நக்கு மொழிய நாங்க போய் நக்கிறான்னு சொல்லுவேன். பழமொழி சொல்லுங்க. அப்பா நாய் இருந்த நாய் இருக்குத்தான், அதுக்குள்ள தேன் இருந்தால் அதை நாய் தான் போய் நக்கும், அதை போய் நாங்கள் நக்க முடியான்னு சொல்லுவாரு. நாயில தேள் இருந்தாலா? தேன் 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 இருந்தா நாயில தேன் இருந்தா நாங்கள் பண்ணலாம். அப்ப அத போய் நாங்கள் நக்க முடியான்னு சொல்லுவாரு. அதான் நக்கணும். ஓகே. அப்ப அது போல அவைவே செய்யறது அப்படியே சொல்லி கொண்டு போய் நான் இருக்க வேண்டியான். புது பழமொழி நான் கேட்கல. பேசாமல் இருக்க வேண்டியான். எது எது செய்யணுமோ அப்படியே செய்து கொண்டு இருக்க வேண்டியான். அப்படியே பிள்ளையண்டா பிள்ளையண்டு சொல்ல வேண்டியான். கோபம் வந்தான கோபம் பெறாவிட்டானா அதை பற்றி நான் பெருசாக இதான் இல்லை. என்னடா நான் நல்லதுக்குத்தான் நான் அதை நினைச்சு இப்ப நீங்கள் ஒன்று செய்யக்குள்ள இதா செய்துட்டீங்களா சில பேர் இப்ப ஒன்று நடக்கல நோய் 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 ஒன்று வந்து திருப்பி அதை இதண்டேக்கல எங்களுக்கு சில நிகழ்வு செய்யக்களை எல்லாம் எனக்கு சில நேரம் வாராதான். அப்ப நான் ஒரு கார் 2 தரம் சொல்லி பார்ப்பேன். இல்லையண்டா அட வெறும் பார்க்க இந்த பாட்டுக்கு எனக்கு வேலை இருக்கு, எனக்கு தர்றதை தாங்கொண்டு போட்டு நான் போனதும் இருக்கிறேன். பேசாமல் அமைதியாக இருந்துடுறேன். சில நேரங்கள்ல எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு அதை கேட்டா தான் கோவம் கூட வேணும். எல்லாத்தையும் பொத்தண்டி நிப்பாட்டி விட்டு போய் அமைதியாக இருந்து. நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. உள்ளதை உள்ளபடியே பேசி அதை நேருக்கு நேரையே பேசும் சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் கோபம் பெறும் தான், நிறைய எதிர்பார்ப்புகளால கோபம் பெறும். பல மாதிரியானவும் சடையாரண்டு வெறும் சடையாரண்டு போகும், மறந்து போகும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வார்த்தைகளின் இடத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு போகும். அப்படி பல பக்கமான கோபங்கள் ஓரளவுக்கு வந்து வயதுகள் வரைக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு தன்மையை நாங்கள் குறைக்க வேணும். பிள்ளைகளிடமிருந்து நாங்களோ, எங்களிடமிருந்து அதோ கணவனிடமிருந்து நாங்களோ, எங்களிடம் கணவனோ, பெற்றோரிடமிருந்து அவர்களிடம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நாங்களும் குறைச்சு கொள்ள வேண்டும். அதான் எல்லாமே எல்லா நேரமும் சரி வராது. அவர்கள் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாலும் எங்களுக்கு அது சரி வரா போனா அங்கேயும் கவலை இங்கேயும் கவலை. அப்ப எங்களை நாங்களே திருத்தி கொண்டால் சமுதாயம் தானா திருந்தும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி. அழகான வரிகள் வந்திருக்கேன். மிக்க மிக்க நன்றி சொல்ல வேண்டி இப்போ நகுலாபதி அவர்களை எடுத்துக்கொள்ள போறோம். முதல்ல அவர் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்த கதைத்தான் மிக அழகா. இப்பதான் அவர் கோபம் பெற போது. ஏனண்டா கோபம் வராம இருந்தவரை நீங்க கோபப்படுத்திருக்கிறீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர பேர் நகுலவதி, நகுலவதி என்றுதான் சொல்லியிருந்தேன். நகுலாவதி பாருங்க, ஏன் எல்லாரும் போய் சொல்றாங்க இன்னைக்கு நகுலாவதி நகுலவதி என்று வாங்கோ. இருந்து கதைக்கும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி சொன்னதற்கு. எனக்கு இருந்ததுக்கு அப்படியே இருக்கும். சரி சொல்லுங்க, உங்களுடைய ஒப்பு எல்லாம் வருது. இப்ப எப்படி இருக்கு கோவம்? எந்த அளவில் இருக்குது? எனக்கு சின்ன வயதுல கோவம் வந்தால் நான் ஒன்றுமே கதைக்க மாட்டேன். சாப்பாட்டுலதான் அதை காட்டுவேன். சாப்பிட மாட்டேன் வீட்டுல. அப்ப பேந்து அம்மா பார்த்து கொண்டு இருந்துட்டு வந்து சொல்லுவா, ஒருக்கா சொல்லுவா சாப்பிடலையோ சாப்பிடண்டு, ரெண்டாம் தரம் அப்படி சொல்லப்படும். அதுக்கும் போவாட்டி அம்மா சொல்லுவா நான் சொல்லி போட்டேன், நீ சாப்பிட்ட என்ன சாப்பிடான்னு அம்மா கோவப்பட்டு கொண்டு போடுவா. ஆனா அம்மம்மா வந்து பின்னால தடவி கொண்டே நிப்பா. எடி ஒருவா சாப்பிட்டுட்டு படடி, வெறு வயிற்றோட இருக்காதடி, வாடி வாடி என்று கூப்பிட்டபடியே நிப்பா. பேருந்து அவதான் கூட்டி கொண்டே வச்சு சாப்பாடு எனக்கு அப்படி சாப்பிடுறது. ஆனா கணக்க கதைக்க மாட்டேன் சின்ன வயதுல. கோவம் வந்து பெருசு. ஆனா அம்மா சொல்லி கொள்ளுவா என்னண்டா மூக்குக்கு மேல கோவம் பெறும், முசுறு மாதிரி கோவம் பெறும் சொல்லி கொள்ளுவா. ஆனா நான் திருப்பி கதைக்கிறேன்டே இல்லை. ஆனா அதே கதையத்தான் நான் கல்யாணம் முடிச்ச பிறகு சேர்ந்து கொஞ்ச காலத்தால இன்னொரு ஆள் வீட்டை வந்து நின்ற இடத்த, நான் ஏதோ கதைச்ச இடத்த அவ சொல்லி இருக்கிறா, அவளை முந்தி கதைக்க மாட்டுது, இப்ப கதை கூடி போச்சுது, கூட கதை என்று.
அப்ப அப்ப உணர்ந்து கொண்டேன், நான் கதைக்காததா தெரிஞ்சுதான் இருக்கு. இப்ப நெடுக கதைக்காம இருந்தா பிரயோசனம் இல்லை. ஆனா இப்போது நான் வாழும் வாழ்க்கையில நேரங்களை பார்ப்பேன், எந்த நேரங்கள்ல கோவப்படுகினம் உண்டு. அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் கோவம் கூடின நேரங்கள்ல திருப்பி கதைச்சா அது இன்னும் பெரிய கோவங்களாயும் சண்டையாயும் போய்விடும். அந்த நேரத்தை நான் கதைக்கவே மாட்டேன். ஆனா சிலதுக்கு ஆக இயலாது கூடிக்கொண்டு தேவையில்லாம சொல்ல வந்துட்டா திருப்பி டப்பண்டு 2-3 வார்த்தை சொல்லி போட்டு விட்டுருவேன், இப்படி இப்படி இப்படின்ட்டு. ஆனா சில கோவம் வந்தா கதைக்கவே மாட்டினோம். இப்ப பின்னால நாங்கள் தான் போக வேண்டி வரும். அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த ஆரன் வந்துச்சு நம் முக்கியமான நேரம், அப்படியான நேரத்துல 2 பேருமே காட்டி கொடுக்க மாட்டோம், நாங்க கதைக்காம இருக்கிறோம், கோவமா இருக்கிறோம். ஆனா இப்போது கூடுதலாக நான் பார்த்தேன், கோவம் கூட மெட்ட பக்கம்தான். ஆனபடியே நான் கதையை குறைச்சு கொண்டு நான் அதை பெருசுபடுத்துறையில சில வேளை இன்னைக்குள்ள நான் நொந்து கொள்ளுவேன், ஏன் இப்படி நடக்குதுண்டோ அந்த கதைக்கா விட்டாலும். ஆனா இந்த முகத்துல அந்த என்ன கண்ணாடியில பார்த்தா எனக்கு தெரியும், இந்த கவலை இந்த முகத்துல டப்பண்டு தெரிய காட்டி கொடுத்துடும். ஆனா ஒன்றும் அதுக்கு மீறுதற்கு வழி இல்லை, திருந்துவதற்கு வழி இல்லை, சொன்னாலும் கேட்க போவது இல்லை. ஆனபடியா இப்படியே விட்டுட்டு பேசாம இருந்தா கதை சண்டை அமைதியா போகும்ட்டு பேசாம இருக்கிறேன். இவ்வளவு அமைதியா கதைச்ச நகுலவதி என்கிட்ட ஒரு கேள்வி. இப்ப இவ்வளவு விஷயத்த அனுபவத்தோட பார்த்துருக்கீங்க, உங்கள் வீட்டை உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு வந்த கோபங்கள் தணிக்கிற விதங்கள் என்ன? அப்ப உங்களுடைய இளையவர்களுக்கு என்ன சின்ன வரியில சொல்லுவீங்க ஒரு நல்ல ஒரு கருத்து? அவர்களும் எனக்கு உண்மையில 3 பிள்ளைகளும் சண்டை பெருசா பிடிச்சு அப்படி இருந்ததா சரியா, சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன இதுகள் வரும், ஆனா அது உடனே போயிடும். என்ன சொல்ல வருவீங்க, உங்களோட அனுபவத்தை எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன். பிள்ளைகளுக்கு நாங்க சொல்ல வேண்டியதே இல்லையே, அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் நடத்தையில தெரியுது தானே எல்லாம். ஒரு சில நேரங்கள்ல சொல்லி கொடுக்கலாமல்லோ, இப்படியா நடந்து கொண்டால் இப்படி என்னுடைய அனுபவம் இது இருக்குது அந்த ஒரு சொல்லும் அப்படி இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய இல்லை. ஆனா எனக்கு மகள் கூடுதலா ஏதாவது டப்பண்டு பாஞ்ச அப்பா மாதிரித்தான் சொல்லி கொள்ளுவா, ஏதாவது ஏனம்மா அப்படி செய்த நீங்க, ஏன்னு இப்படி சொன்ன நீங்கள் இதுன்ட்டு. அப்ப நான் பேசாம விட்டுருவேன், திருப்பியே கதைக்க மாட்டேன். பேந்து ஏதாவது எடுத்து கதைக்கிற நேரம் சொல்லுவேன், உன்னோட கதைச்சா எனக்கு பேந்து கோவம் தான் பெறும், அதனுடைய பேசாம விட்டுட்டா பிரச்சனை இல்லையண்ட, இதான் கதைக்க வந்தாண்டா ஒரு கதையில சொல்லி போட்டு விட்டுடுவேன். ஆனா அந்த நெடுகண்டில எப்பண்டாலும் ஒருக்கா ஏதாவது வரும். ஆனா நான் இப்ப எதுக்கும் அமைதியாயே போய் கொண்டிருக்கிறது. பக்குவம் வந்துட்டது, அவளை அனுபவம் கிடைச்சிட்டு அமைதியாயே போயிட்டு. ஆனா இப்ப எங்கட மகனோ டிலக்ஷன் எல்லாம் கோவப்பட்டு கதைச்சா ஒரு வார்த்தையில கொஞ்சம் உரத்து சொல்லிச்சினோம்டா அவைக்கு கோவம் என்றது தெரியும். மற்றது பெரிய மகன் கோவம்ண்டா டெனிஷில ஒரு வார்த்தை இருக்கு லவையாண்டு, அதை சொல்லி போட்டு போய் கதவை அடிச்சு சாத்தி அறைக்க இருந்துருவேன், பேருந்து நார்மலா ஒழும்பி வருவேன். ஆனா இப்பவும் அந்த ஒரு 4-5 வார்த்தை தான் அப்படி கோவம் வந்தா அதோட சட்டு முடிஞ்சிடும், அது பெரிய கோபமா இருக்கும். நிச்சயமாக நிச்சயமாக. மிக்க நன்றி எங்களுடைய அனுபவ பகிர்விற்கும் கோபத்திற்கான பக்கங்களும் அதனை தணிக்கும் விதங்களும் எப்படி இல்லாம சொல்லியிருக்கேன். நன்றி நகுலவதி. பிரயோஜனம் இல்ல என்ன அதுல இப்ப நாங்க சண்டை பிடிச்சு இதுல பிரயோஜனப்படாட்டி அதுல கதைச்சு பிரயோஜனம் இல்ல, கேட்கிறவைக்கு தானே கேட்க சொல்லலாம் என்றதுதான் என்னுடைய. நன்றி 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 நன்றி. இப்ப ஜெசிந்தா மணிவண்ணன் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார், அந்த கோபத்தை எப்படி இன்றைக்கு காட்டுறனா இல்லையா பாருங்க, நாங்க அவ்வளவுக்கு விட்டு பிடிக்கிறோம். ஜெசியக்கா வாங்க 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 சொல்லுங்க. வணக்கம் உச்சாமன வணக்கம் வாணியக்கா, வணக்கம் தர்ஜினி மற்றும் இணைந்திருக்கிற உறவுலகம் வணக்கத்தோட. நானும் கோபத்தோட வரையில தலைப்புரையிட்டு நான் பார்த்த உடனே வீட்டை வாசிச்சேன். பின்னத்தா அபிராமியும் பார்த்தார், மூத்த மகனும் பார்த்தார் மனுஷ்மேனும். உடனே கேட்டேன், அம்மா என்ன செய்வா கோவம் வந்தான்னு கேட்டா மனுஷ்மேன் உடனே சொன்னார், அம்மா பாட்டு படிப்பான்னு சொல்லி. நானு முந்தியனா கோவம் பார வேண்டி இல்லை, ஆனா இப்ப கொஞ்சம் பேரும் கோவம் பட்டாரண்டு பேரும். ஆனா அதை சமாளிக்கிறதுக்காக நான் சும்மா பாட்டு படிப்பேன் அந்த ஆக்களுக்கு முன்னாடியே. இவைய பார்க்க கூடாதுன்றதுக்காக நான்
வேற ஒரு மைண்ட்ல இருக்குன்றதுக்காக அதை அப்படி செய்வேன். எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். பாட்டு வரிகளெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிப்பேன். என்ன சில தேசப்பாண்ட பாட்டு ஒரு படிக்கிறதுல புதுசான இதற்கு எழுதத்தான் வேணும்னு சொல்லி அப்படியான அந்த இது வேற எனக்கு அதை அவன் காதை கொடுக்க கூடாது கேட்க கூடாது என்ற மாதிரி நினைப்பேன். அப்படி இல்லாடி வீட்டை சில நேரம் அப்படி இப்படி என்ன செய்வேன்டா, நான் அந்த சாப்பாடு டைம்ண்டா சாப்பாடை கொண்டு ஓடிப்பேன். நான் சப்பாத்தி கட்டி கொண்டு இருந்து சாப்பிட்டு நானே சொல்லுவேன், என்னண்டா எந்த சாப்பாடு இவ்வளவு டேஸ்டியா இருக்கு. அந்த மைண்ட மாத்துவேன் படாரண்டு. சாப்பிடாமல் இருந்தாலும் போட்டு சாப்பிடுற அளவுக்கு நான் அந்த அப்படி சொல்லுவேன், சாப்பாடு தண்ணுவேன். கொஞ்சம் வெளியில போறோம்டா சேனையிடத்துங்கள்ல சார் கொஞ்சம் படிவா வெளிக்கிட்டு போக முடியும். ஏன்னா அந்த கோபத்தை என்ன செய்யறன்னு தெரியாம சேனத்துல கொஞ்சம் படிவா வெளிக்கிட்டு போக முடியும் நினைச்சு வெளிக்கிட்டு போவேன். படிவா ஒன்றுமே நடக்காத ஆள் மாதிரி போய் சிரிச்சு கொண்டே நிற்பேன். அது வீட்டுக்குள்ள நடந்தா வெளியில காட்ட மாட்டேன். வேற சேரத்துல நடந்தாலும் அப்படிதான். ஓகே பா அம்பைக்கு என்ன பிரச்சனையோ அந்த இந்த இவரை யாரோட மனசியோட சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டாரோ ஏதோ பிரச்சனை போச்சு விரைக்கலன்னு சொல்லி போட்டு ஒன்றும் பெருசா காலோ வணக்கம் சொல்லி போட்டு நிற்பேன். பிறகு அவைகளா தாங்களா கதைக்க விரைக்கல. ஓகே விளங்கி நான் விளங்கினது சரியாத்தான் இருக்கன்னு நினைச்சு கொள்ளுவேன். மற்றபடி அப்படி உரிமையையும் அந்த கோபத்தையும் அடக்க வேணும்னு சொல்லி இப்ப நான் அதை நினைக்கிறேன். நான் அதை பாமத்துல கற்றுக்கொண்டதான். அப்ப அந்த பொறுமையா இருக்க வேணும், கோபம் கூட படக்கூடாத மாதிரி அப்பப்ப வருந்தான் வழி காட்டுவோம். ஆனா இப்படியான இதுல நான் அதை கொஞ்சம் கரைச்சு கொள்ளுவேன். இப்போ எங்களுக்கு வந்து ஜெசிகா ஒரு பக்கம் பாமுக குடும்பம், ஒரு பக்கம் வீட்டு குடும்பம், ஒரு பக்கம் வேலை. வேலை எடுத்துட்டு எல்லோருமே 10 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யற இடங்கள் எல்லாம் வந்து அங்க பலர் வேலை செய்யணும். அப்ப ஒரு தடவை நீங்க சொன்ன மாதிரி குடும்ப சூழ்நிலையால ஒரு விதத்துல கோபத்தோட வருவினோம், ஏதாவது ஒரு பிரச்சனையோட வரைக்கும் முகத்துல வெளியும் சில வார்த்தைகள்ல எங்கள் வெளியே கோவப்படினோம். அதை இன்றைக்கு ஏதோ அப்படி பிரச்சனையா பக்குவத்தை அடைகிறதுக்கு எங்களுக்கு பாமுகம் இருக்குது. என்னன்னு சொன்னா அங்க இருந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்றோம், இதெல்லாம் கேட்டுக்கொள்றோம், அதெல்லாம் புரிந்துகொள்வதாக இருக்கிறது. சிரித்துக் கொண்டு கடந்து செல்லக்கூடிய மாதிரியும் இருக்கும். நன்றி உங்களுடைய அனுபவம். இப்ப நான் நினைக்கிறேன் நம்பிக்கை நன்றி ஜெசிகா. சாந்தினி துரையரங்கன் அவர்கள் இணைந்திருந்த நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் பேசலாம், இல்லை என்றால் ராவிகரி அக்காவிடம் வந்து அறிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. அவர் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். சாந்தினி அக்கா நன்றி வணக்கம். நன்றி நன்றி இணைந்திருங்கோ. வணக்கம் எல்லோருக்கும். இந்த கேள்வியை எங்களை விட எங்களோட இருக்கிற ஆக்கள்கிட்ட தான் கேட்க வந்துருச்சு. என்ன உண்மையானது வரும் அப்பத்தான் போயிடும். சாந்தினியக்கா நாங்க தான் ஓடிடுறோம். தலைப்பு போட்டோன்னு இணைந்தவர்கள் இத்தனை பேர்களாகத்தானே இருக்கிறோம். எனக்கும் அது சொல்ல தெரியல. நான் எனக்கு வர்றது கோபம் வாரது தான். ஆனால் அதை நான் எப்படி அதை மாத்தலாம்னு சொல்லி மாத்துற பக்கங்கள்லாம் இப்ப இருக்கிறது. சின்ன பிள்ளையில கோபப்பட்டது எனக்கு ஞாபகங்கள் இல்ல. ஆனா கோபம் வரும். என்னன்னா நாங்க 4 பேர் வாழ்ந்துனாங்க. அப்ப மற்றவே நக்காண்டி எடுக்கிறது, அவங்க சீண்டி எடுக்கிறது, அடிக்கிறது, பிடிக்கிறது எல்லாம் இருந்தது தானே. கோபங்கள் வந்திருக்கும். ஆனா அது பெருசா நினைவில இல்லை. அந்த கோபங்கள் ஒன்று நினைவில இல்லை. ஆனால் கோபம் வந்ததென்றால் கோபம் வாரது மனித இயல்புத்தான். ஆனால் அதை எப்படி நாங்க செயற்பட வெளியில வருகிறதுதான் எங்கள்ல இருக்குது. சில வேளையில வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்துவோம், சில வேளையில இல்ல இதுல இந்த கோபத்தை காட்ட தேவையில்லை, பேருந்து காட்டலாம், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே என்று சொல்லி சில வேளையில மடக்கி விட்டுறோம். சில வேளைகளில இல்ல இது இந்த கோபம் காட்ட தேவையில்லைன்னு சொல்லி கோபத்தை நாங்க குறைச்சிடுவோம். எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் என்ன விருப்பமான ஆக்கள பேச்சுகள் இருக்குது அதுகளை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். அதுதான் எனக்கு நான் இந்த தணிக்கிற விதம். ஆனா கோபத்தை வெளிக்காட்டுறது நல்லதுன்னு சொல்லி சில உளவியலாளர்கள் சொல்லினோம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்றது கேள்வியா இருக்குது. கோபம்ங்கிற உணர்ச்சியல்ல ஒன்று அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவினோம். ஆனா சில நேரங்கள்ல நான் கோபம் காட்டுவேன். சில கூடுதலாக இப்பொழுது வளர வளர மௌனம் தான் இத வருகிறது. ஆனால் நேவிஸ் பிலிப் அவர்கள் சொன்னது உண்மை. வயது போக போக இந்த இயலாமையாலே ஒரு கோபம் வருகிறது, இயல்பாக இருக்குது. எனக்கு சில வேளையில பிள்ளைகள் சொல்லுக்கு காட்டி இயலாமை என்று ஒன்று வரைக்கும் கோபம் கூட வர்ற மாதிரி இருக்கும். அந்த தன்மை ஒன்று இருக்குது. இப்படி கோபங்கள் நிறைய இருக்கு. எனக்கு நான் கூடுதலாக இப்போது கதைக்காம இருப்பதும் அதை குறைப்பதற்காக வழிகளை தேடுவதும் தான் இருக்கிறது. மிக்க மிக்க நன்றி சாந்தினியக்கா. நிறைய சொல்வார்கள் அன்பானவர்கள் வந்து அதிகாரமா கோபம் வரும், அதிகாரமா நாங்க கோவப்பட முடியும், அவர்கள் தான் புரிந்து கொள்ளுங்க. அப்படியானவர்கள் மூலம் தான் கோபமே காட்டுவோம். நாங்கள் அந்த கோபம் வந்து நீடிக்காது, உடனே மாறி
நான் இங்க நெடுக இவனோட கோவப்பட்டு கொண்டிருப்பேன். என்னடா இப்பத்த சூழல் அப்படி வைக்குது. வேற நெடுக இதுல தொழில்நுட்பங்களோட கூட இருக்கிறபடியால நெடுக இவனோட தான் கத்துறது. ஆமா, சில வேளாதான் கேர்லெஸ்ஸா இருப்பான். நான் நெடுக கத்தி கத்தியோ உனக்கு விளங்குது இல்ல, நான் நெடுக சொல்லி அவன் கேர்லெஸ்ஸாவே இருப்பான். அவன் கத்துவா, கத்தி போட்டிருப்பான், கொஞ்சம் தலை வருவான்னு சொல்லி போட்டு இருந்துருவான். நன்றி 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 நன்றி. இப்போ அவளியவர்கள் பக்கம் புது புது கோபமும் அவர்கள் எங்களை நிறையவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை புரிந்து கொள்வதை விட அவர்கள் தான் எங்களை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கோம். எந்த இடத்துல கோபப்படுவோம், எந்த இடத்துல எப்படி செய்தா இப்படி செய்யலாம், இப்படி செய்தா இப்படி செய்யலாம்ன்றது அவர்களுக்கு நிறைய தெரியும். இப்போ ரஜி சாந்தினிக்கு அவங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய கலந்து கொண்டதுக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி இப்போ ராஜகரியா வருகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆம், நலமாக இருக்கேன். வணக்கம் எல்லாருக்கும். நான் அப்படி எல்லாம் பெரிய ஒரு நல்ல ஆளண்டு இல்ல, சரியான நல்லாள், சரியான பக்குவமான ஆளண்டு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் கோபம் வரும், எனக்கு நிறைய கோபம் வரும். ஆனா வெளியாக்களோட ஒரு நாளும் சண்டை பிடிச்சதோ அல்லது தர்க்கம் பண்ணினதோ இல்லை. ஆனா என்னுடைய நியாயத்தை சொல்றது நிச்சயமா ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து சொல்லுவேன். அதே வேளையில ஆக பிடிக்க இல்லையா, ஒரு முடிவு எடுத்த நான் கதைக்கிறேன் இல்லையா, இல்ல அது முடிவுதான். அப்ப இது சரி, அவ இந்த பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா அதுல இருந்து நான் விலகி கொள்ளுவேன். ஆனா வீட்டுல எனக்கு பிடிக்கலைன்னா நிச்சயமா கதைப்பேன், என்னுடைய குரலை உயர்த்தி கொள்ளுவேன், என்னுடைய தர்க்கத்தை சொல்லிக் கொள்ளுவேன். அடிச்சுடைக்கிறது எல்லாம் இல்லை. ஆனா இப்ப 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 நான் பாக்குறேன், நான் நினைக்கிறேன் 11 வயது பிள்ளைகளோட சாந்தினி சொன்ன போல அவைக்கு ஒரு 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 பக்கம் இருக்கும். அதை விட வளர்ந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அவைக்கான வயசு வேறுபாடு, அல்லது பிள்ளைகள் எங்களை கொஞ்சம் அறிவியலை கொஞ்சம் எங்களை கொஞ்சம் தாங்கள் கொஞ்சம் அறிவானவரா பாக்கக்குள்ள வர்ற சில நக்கல் கதைகள். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வயதை கடந்துட்டா அவைய அப்படியே பாக்குறதுக்கு நாங்க இடம் கொடுத்துட்டா பிறகு எங்களை அப்படியே தான் நாங்க கணிச்சு கொள்ளுவினம்ன்றதுல இன்னொரு விதமான கோபத்தை வெளிக்காட்டுறது. வெளியாக்கள் என்ன கதைச்சா அது கூட நான் முந்தி மன நொந்து இருக்கிறேன். வெளியாக்கள் ஏதாவது பிள்ளையானதுல கதைச்சா மேல நொந்து இருக்கிறேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன், உண்மையிலேயே நாங்க அதெல்லாம் தவித்து கொண்டு அதெல்லாம் எங்களை நாங்கள் வருத்தம் ஏன்னா அது எல்லாமே எங்களை உடம்ப பாதிக்கிறதும் எங்களுக்கான வருத்தத்தை உருவாக்குறதும் அதை விட்டுட்டு போறதுதான் நல்லதுன்னு என்னுடைய அனுபவத்துல நான் இப்ப யார் என்ன கதைச்சாலும் அது எல்லாமே திருப்பி வரும், அது எல்லாமே திருப்பி ஒரு பாடத்தை கொடுக்க நாங்க சரியா நல்லதை செய்தோம்னா எல்லாமே நல்லதுதான் நடக்கும்ன்றது என்னுடைய. ஆனா இப்பவும் நான் சொல்ல மாட்டேன் நான் சரியான பக்குவமா சிரிச்சு கொண்டே இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கோபம் தான் நான் நிச்சயமா காட்டுவேன், கதைப்பேன், அதை திருப்பி அதை ரியாக்ட் பண்ணுவேன். என்னென்ன நான் உணர்வு இல்லாம இருக்கிறாளா ஜடமா அப்புறம் ஒரு கணிக்கப்பட்டுருவேன்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதே வேளையில பிள்ளைகளோட சில வேளையில ஏதாவது தர்க்கம் வந்தா கொஞ்சம் விட்டுட்டு அதை கொஞ்சம் முறக்க கதைச்சு அந்த நேரம் விட்டுட்டு ஆனா பிறகு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து நிச்சயமா ஆறுதலா இருந்து கதைப்பேன். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க கதைச்சது பிள்ளை. ஆனா என்னில ஒரு பழக்கம், நான் லேஸ்ல மன்னிப்பு கேட்க போகவே மாட்டேன். எனக்கு தெரியாது, சில பேர் எடுத்த உடனே பிள்ளை விட்டுறா ஒருவேளை நான் செய்யறது சரியென்று நான் நினைக்கிறேனா அல்லது நான் செய்தால் பிள்ளை செய்தாலும் இல்லையான்றது எனக்கு அது தெரியல. அது தெரியல. பெரும்பாலும் அது சின்னல இருந்து வந்த பழக்கமா அல்லது இப்பதான் நினைக்கிறீங்களா? இல்ல முந்தியிருந்தே அப்படித்தான் தர்ஷினி. நான் லேஸ்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு போக மாட்டேன், தப்பு செய்யவும் விரும்ப மாட்டேன். நான் மனசறிஞ்சு தப்பு செய்ய விரும்ப மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு நான் செய்து. ஆனா சில வேளையில எங்களை தெரியாமலே நாங்க நல்லது செய்யறேன் நினைச்சு கொண்டு செய்யறது கூட தப்பா இருக்கும். அந்த நேரம் கூட நான் 90% நான் மன்னிப்பு கேட்டதில்லை. சில வேளை தப்பா கூட இருக்கலாம். எனவே எனக்கும் கோம்பர், நிச்சயமா கோம்பர். சில நேரங்கள்ல நாங்க சில விஷயங்களை பிள்ளையா புரிஞ்சு கொண்டிருப்போம், இல்ல பிள்ளையா கேள்விப்பட்டிருப்போம். நாங்க நேரடியா கழிச்சிருக்க மாட்டோம், இன்னொரு வருமானம் கழிப்பாங்க பிள்ளையா இருக்கும். பிள்ளையா நாங்க அவர் மேல கோவத்தையே வச்சு கொண்டிருக்கோம். ஆனா இல்ல அப்படியான இதுக்கு நான் லேஸ்ல கதைக்க போறதே இல்லை. ஏன்னா காலம் திருப்பி அவைகளுக்கும் சரியானதை புரிய வைக்கும். இதெல்லாம் அதுக்கு அப்படியெல்லாம் போய் நேரடியா உடனடியா சண்டை கேட்டுட்டு சிரிச்சு கொண்டே போயிருவேன். நான் சில தப்பான கதைகள் கேள்விப்பட்டா நான் ஒரு நாளும் நேரடியா போய் அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு நேர தர்க்கிச்சதே கிடையாது. அப்படி செய்யவே மாட்டேன், அது செய்ய மாட்டேன். அந்த கதையில சும்மா வீட்டுல வர்ற தர்க்கங்கள் வெளியாக்களோட ஒரு நாளும் நேரடியா போய் நான் சண்டை பிடிச்சது இல்லை, நான் மனசறிஞ்சு சண்டை பிடிச்சது இல்லை. ஆனா வீட்டுக்குள்ள சில சண்டைகள் எங்களுக்குள்ள நிச்சயமா வரும். கோபம் அப்படியான சண்டைகள் வரும்போது உங்களை அதிகம் காயப்படுத்துறது வார்த்தைகளா, அவர்கள் செய்கைகளா, அல்லது ஒரு நளிப்பு நளினம் என்றார்கள் அந்த வார்த்தைகள் தான் எனக்கு நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதை கதைச்சு முடிக்க இல்லையாண்டா என்னால அந்த இடத்தை விட்டு என்னால பொறுத்து போக இயலாது. என்னால அப்புறம் கதைக்கலாம் என்று பொறுத்து போக இயலாது.
அப்ப கதைச்சுதான் அவன் கதைச்சு அதை விளங்கப்படுத்திட்டு தான் நான் போவேனே தவிர நான் பேசாம போக மாட்டேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா நானும் கோவக்காரிதான். எனக்கு கோவம் வரும், நிச்சயமா கோவம் வரும். நிச்சயமா கோவம் வர வேண்டும். நிச்சயமா கோவம் வரும், நிச்சயமா கதைப்பேன். இல்லையன்னு சொன்னா தெரியாது. அப்படி ஒரு ஜடமா எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதுல இருந்து புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பிற பக்கமாக அறிந்து கொண்டு வளர்ந்து பக்குவப்பட்டு அழகான வாழ்க்கை அமைச்சு கொள்வதுதான் நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். நிறைவாக வாணிமோகன் அவர்களுடன் அதாயுதா தொகுப்பினை நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கிறார் அவர்களுடைய கருத்துக்கள். வணக்கம். பண்றதை விட இப்ப கௌரியக்கா சொன்ன மாதிரி தான் அதிலும் கொஞ்சம் பேர் சொல்வார்கள், இந்த 7ஆம் நம்பர் இப்படித்தான் எண்ணுக்குள்ளேயே எங்களுக்கு வந்துடும். சரியா, அவர் பெரிய ஞானிமை தான் கதைப்பார். ஆனால் அவர் எங்களை விட கோவப்பட்டவர். இப்போ ஒருவர் இருக்கிற சொந்த உறவு ஒரு 6-7 பேர் இதுக்குள்ள இருக்கிறோம். 7 இப்போ இதுலேயே 3 பேர் இருக்கிறோம், கௌரியக்கா நான் நினைவு செஞ்சு. சரியா, அப்போ சொல்லுவார், ஒரு அடுப்பில் சொல்லுவார், இந்த 7ஆம் நம்பர்கிட்ட கதை கேளாது, தர்க்கத்துக்கு தான் வருவார்கள். இந்த 7ஆம் நம்பருக்கு புசுக்கண்டு கோவம் வந்துடும். நீங்கள் செய்ய இப்போ தான் கோவம் வராமல் இருக்கு, நான் ஞானியா வருந்தானே. இப்போ பொய்யை சொல்லி போட்டு சொல்லலைன்னு சொன்னால் கோவம் வராமல் வர எனக்கு அதுதான் உச்சத்துக்கு வர்றது. எனக்கு கோவத்திலையும் உச்ச கோவம் வந்து அந்த சொன்னதை சொல்லலைன்னு சொல்கிறது, பொய் சொல்கிறது. அந்த பொய் வந்து உண்மையிலே அது சரியான கோவத்தையும் வரும், மன தாக்கத்தையும் தரும். சொல்லி அல்லது நான் சொல்லாத சொன்னேன்னு சொல்கிறது. அப்போ ரெண்டுக்கும் வரும் அந்த கோவம். எனக்கு அது கூடுதலாக கோவம் வர அதில் தான். சில நேரம் நாங்கள் உண்மையை சொல்லி மாட்டப்படுறது, அது பேச்சு வாங்குறது, அது அடுத்த பக்கம். அப்போ அப்படி சொல்வார்கள். மனுஷன் அப்புறம் தான் கோவம் வராமல் இருக்கும். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் கோபம் எனக்கு வராதண்டில் சரியாக வரும் கோபம். சரியா, ஆனால் இப்போ எனக்குள்ளேயே கொஞ்சம் அடக்கிறன்றதுக்கு இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன்னா, இப்போ மாதக்கணக்காக சில விஷயங்கள் ஈடுபட்டிருக்கும். ஒரு சட்டையை தைப்ப மட்டும் இப்போ வச்சிருப்பேன், ஒரு ப்ளவுஸை பிரித்து வச்சிருப்பேன். அப்போ அந்த கோபம் இருக்கிறதா அப்படி தைக்கிறதோ அல்லது ஏதாவது ஈடுபடுவேன். சரியா, அதெல்லாம் பஞ்சியில் இருக்கும் சில விஷயங்கள். அப்போ இப்படியான விஷயங்கள் வரைக்கும் அப்படி மௌனசாமியாக ஆயிடுவேன். ஒரு காலத்தில் கோவம் வந்து சாப்பிட மாட்டேன். இப்போ ஊரில் சின்னத்தில் சாப்பிட மாட்டேன். தங்கச்சி நான் சண்டை பிடிச்சா அவளை என்ன செய்வாள்னா, நான் இப்படி பூனை மாதிரி பார்த்துருப்பேன், சாப்பிட்டுட்டு அம்மா வரக்குள்ள சாப்பிடாம இருப்பாள் இப்படி. அப்போ எனக்கு சொல்லலை, ஏன்னா அம்மாவோட தானே பிரச்சனை. அப்போ அம்மா சொல்லுவேன், சாப்பிடுங்கம்மா இவன் நல்லா ஏப்பம் விட்டுருப்பேன். எனக்கு சொல்லவும் எல்லாம் மெல்லவும் அப்போ பிறகு நகுலவதி அவர்களுக்கு பார்த்து அம்மம்மாவை சொல்லுவார், ஒரு பயத்தில் இருக்கக்கூடாமல் சாப்பிட அம்மா தானே அப்படி இப்படின்ட்டு சொல்லி அந்த சாப்பாடில் இப்படி வந்து சின்னத்தில் இருந்தது. அப்புறம் இங்கேயும் வந்து கல்யாணத்துக்கு பிறகும் எனக்கு அது தொடர்ந்தது. ஆனால் இப்போ இல்லை, இப்போ ஜோதிச்சேன் சாப்பிடட்ட யாருக்கு நட்டம், எனக்கு தான் நட்டம், எனக்கு தான் உடம்புல கேடு வரும். அப்போ சாப்பிட்றது கோவம் நல்லா வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் தணிக்க பார்க்குறேன், கொஞ்சம் தணிக்கிறேன். மற்றபடி கோவம் அது போய் அது வராதண்டு இல்லை, வரும். இப்போ கொஞ்சமாக இப்போ கவிதைக்கா சொன்ன அதே கருத்து தான். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கில்ல, உண்மையிலேயே ஒரு கவலையோடு சேர்ந்த ஒரு கோவம் வரும். இப்போ பிள்ளை சொல்லுறாரு, எங்களை விட நீங்கள் வந்து எத்தனை வருஷம் இங்கே, இப்போ நாங்கள் இங்கே வந்து உங்களோட தமிழை கதைக்கிறோம், எழுதுகிறோம், பழகுறோம். உங்களுக்கு ஏன் இந்த அது உண்மையிலே நியாயமான இருந்தாலும் எங்கட அந்த கௌரவ பிரச்சனை விட்டு கொடுக்க மாட்டோம். சரியா, அப்போ என்னைக்குள்ள கொஞ்சம் மன தாக்கத்தோடு சேர்ந்த ஒரு கோவம் ஏன் இவர்கள் இப்படின்னு செயல்படுத்துகிறார்கள். அப்போ அந்த நேரம் சொல்லும் செய்து காட்டுறோம் வேலை பாருண்டு, அந்த நிமிஷத்தோட சரி, அந்த நிமிஷத்தோட அந்த தன்மான பிரச்சனையோட சரி. இப்படி சில விஷயங்களை நான் உண்மையிலே எங்களையும் பிழை, அந்த விஷயங்களில் பிழை தான், அதை ஒத்துக்கொண்டு சில நேரம் நான் சொல்வேன் உண்மைதான் அது. ஆனால் எங்களால் முடியாமல் இருக்குது, என்ன செய்கிறது, கதைப்போம் ஆனால் பயத்தில் இருக்கிறோம். அப்போ இன்னைக்குள்ள அவருக்கு இருக்கிற கேள்வி மாதிரி சரிதான், அவரை நீங்கள் பிறந்த விழுந்தவர்கள் எங்களை தமிழை கதைக்கிறார், பழகிறார், எல்லாம் செய்கிறார், ஏன் உங்களால் முடியாது. இன்னைக்குள்ள மற்றும்படி நான் ஞானி இல்லை, கோவம் வரும். ஆனால் அந்த உடைக்கிறதுன்றது அது யோசிப்பேன், ஏன் உடைக்கணும், நான் நான் வாங்கினது ஏன் உடைக்கணும், அது எனக்கு நட்டம், அந்த உடையல் கிடையாது இல்லை, அந்த பழக்கமே நட்டம் இல்லை. அது வந்து வணிக அடிக்க முடியாதானே. இப்ப செல்லியன்லாம் அவங்க அடிச்சிருவாவாம், அந்த நேரத்துல சகோதரங்கள்லாம் அப்படி அடி போட்டுருவாவாம். இப்ப அடிக்க முடியாதான் உடைக்கிறது, அடிக்க இயலாது, கை வைக்க இயலாது. இப்போ குடும்பங்களுக்குள்ள வந்தால் சில வீட்டுகள்ல அப்படியே தாறுமாறாக எறிவார்கள், இப்படி சாப்பிட்ற பிளேட்ஸ் எல்லாம் தூக்கி. இப்பவும் இருக்கு சில குடும்பங்களுக்குள்ள, அது பெண்ணுக்கும் இருக்கு ஆணுக்கும் இருக்கு. ஆனால் எனக்கு அந்த எறிகிற அப்படி அந்த பழக்கங்கள் இல்லை. செய்யாத வேலைகளாக அந்த நேரத்தில் இருந்து செய்வேன், மௌனசாமி ஆயிடுவேன் அந்த நேரம், அல்லது கத்துவேன், கத்தி போட்டு இருப்பேன். இப்போ அண்மையிலும் ஒரு தொகுப்பாளர் அவர் செய்தது, அவர் என்ன குற்றம் சாட்டினவர் ஒரு விஷயத்தில். சரியா, அப்போ சாட்டைக்குள்ள நான் அதில் யாரில் கதைக்க கூடாது போட்டு நான் மெசேஜை போட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்க இல்லை,
அது உங்களில் பிள்ளை. இப்போ ஒரு பன்னெண்டு வைங்களேன், ஒரு விசிட்டர்ஸ் வரையணும், அவங்கெல்லாம் பிள்ளை மாறி மாறி நடக்குது அன்றைக்கு. அப்போ எனக்கு அது ஒரு கவலை மாதிரி தானே. நான் காலையிலேருந்து இதில் வரைக்கும் இருந்து இரவு வரைக்கும் 8 மணி வரைக்கும் இருந்து இந்த கதையும் நாங்கள் கேட்கணுமோ. அப்போ நான் மெசேஜை போட்டேன், எனக்கு நீங்கள் சொன்னது பிடிக்கல. உங்களையும் வந்து விருந்தினர் தான் அது பிள்ளைய வந்தது. நீங்கள் 2 தரம் 3 தரம் சொன்னார் என்ன இதெல்லாம் சரியாக வருது, நீங்கள் எதை செய்கிறீங்க, நீங்கள் செய்கிறேன்ட்டு. அப்போ எனக்கு அது கோவத்தில் நான் போட்டு விட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லைன்னா அப்படி சொல்லு. திரும்ப நான் போட்டேன், இல்லை நீங்கள் திரும்ப கேளுங்கண்ட. அவர் கேட்டார கேட்கல தெரியல. திரும்ப அவர் சொல்லி போட்டேன். ஓகே, நான் உங்களை மீன் பண்ணல, வந்தவர் தான் மீன் பண்ணேன். அவர் அப்படி இல்லை, அவர் நீங்கன்னா என்ன தான் சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு அப்போ அப்படியான விஷயங்கள் நான் இப்போ உடனுக்குடன் அதுக்காக நான் மறைச்சு கொண்டு இருக்கவும் மாட்டேன். நான் மன்னிப்பு கேட்ட மாதிரி அது குறைவு இல்லை. குறைவுன்றதை விட இப்போ நான் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கறதுல தப்பில்லை. செய்யாதுன்னா என் மன்னிப்பு கேட்கணும். அப்போ அப்புறம் அவர் சொல்லி போட்டு விட்டார். அது அப்புறம் நான் இப்போ அவர் சொல்லி கேட்க வேணுமெண்டில்ல, அவரும் புரிஞ்சு கொள்ள வேணும் அது எந்த பக்கம் தவறுன்றத. அப்படி சில நேரங்கள் பண்டைக்கு ஒரு தொகுப்பில் அவர் மியூட்டில் வச்சுட்டார் சரியா. அப்போ அவர் சொல்கிறார் அங்கே மியூட்டில் வச்சுட்டாங்கன்ட்டு சொல்லி. அப்போ நான் அந்த இடத்துல ஒன்றும் பேச இல்லை. அப்போ நான் யோசிச்சிட்டேன், இவர் தானே மியூட்டில் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறாருன்ட்டு. நான் மியூட்டில் வச்சுட்டேன் நான் சொன்னேன், நானே மியூட்டில் வைக்கணும். இல்லை அவருக்கு மியூட் எடுபடுது இல்லை சரியா. ஒரு நிகழ்ச்சி நடந்தோன்றிருக்கு, ஒரு டாக்டர் தான் வந்திருந்தார். அப்போ அவருக்கு மியூட் எடுபடு. அவருடன் என்ன ப்ளைம் பண்ணார் இதில் இருந்து. அவங்க போடுற அவங்க எடுக்கவும் இல்லை, அவங்க நான் போடவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, நீங்கள் போட்டிங்க எடுங்கோ. அப்போ அது கொஞ்சம் எனக்கு கவலையை தந்தது. ஆனால் அந்த இடத்துல நான் கதைக்கவும் விரும்பலை. எல்லோரும் நிறைய பேர் அந்த இடத்துல இப்படி சில விஷயங்கள் நாங்கள் இப்படி இவ்வளவு செய்தும் இப்படி கொண்டு வரைக்கலாம். சில விஷயங்களை நான் தாங்கலை, நான் மெசேஜில் போட்டு விட்ருவேன், நானே மறைச்சி கொண்டிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஓப்பனாக கதைக்கிற டைப் நான். இப்போ நான் அடக்கி வைக்கிறேன் இல்லை, என்ன அடக்கி வச்சா அந்த மந்திராரர் மாதிரி எந்த நேரமும் அதை முணுமுடுத்து கொண்டு தெரிவேன். நான் அந்த இடத்துல கேட்டிருக்கலாமே, நானே கேட்க விட்டேன், நான் இந்த இடத்துல கேட்டுக்கல. அவர் சொன்னது நான் அவர் சரியென்ன மாதிரி இல்லை, அது அவர் நிரூபித்த மாதிரி இருக்குமென்று போட்டு உடனுக்குடன் நிற்பேன். பரவாயில்ல, இதுதான் இப்படித்தான் நீங்கள் செய்ய நினைச்சது பிள்ளை. சில வேலை நான் செய்யிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு, ஓகே சாரி ரெண்டு. இப்போ எல்லாம் அதிரடி முடிவுகள் தான். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தலைப்பு போட்டது கேட்ட இடங்க எல்லாரும் வந்து இணைந்து சிறப்பித்திருந்த விதம் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி கூறி மீண்டும் ஒரு அதாவது தொடரும் வரை எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்காமல் நீங்களும் வந்து உங்கள் ஓரிரு வரிகள் ஓரிரு நிமிடங்கள் எடுத்து உங்கள் கருத்துக்களை நீங்களும் பதிவு செய்யலாம், மனத்தை திருப்திப்படுத்தலாம், பேசிக்கொள்ளலாம், மகிழ்ந்திருக்கலாம் என்று உங்களையும் மீண்டும் இன்னும் ஒரு அதாயுதா தொகுப்பிற்கு அழைத்து வரலாம். எல்லோருக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். இந்த தலைப்பு வந்து நீங்க தான் நேற்று கேட்டீங்க எனக்கு எப்படி அந்த சந்தர்ப்பம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன் வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நீங்கள் கதைக்க நீங்கள் சொன்னீங்க அடக்கி வைக்க முடியாம நேரம் சொல்றேன். அதுதான் அடிக்கடி மியூட் பண்ணி விட்டுட்டு போறீங்களோ, ஒரு நிமிஷம் உங்களை காண கிடைக்கிறது. நாங்க 7ஆம் நம்பர் எல்லாம் ஒன்றுதான் நிரூபிச்சிட்டோம். 3 பேர் கதைச்சோம் 7ஆம் நம்பர் காராக்கள். 3 பேரும் ஒரே மாதிரி தான் கதைச்சானே. நாங்க நெஞ்சில நேர்மை இருந்தா இல்லையே நாங்க அடங்கி போகணும்னு. அதான் பொய் சொன்னா எங்களுக்கு பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காது. விஜய் அவர்கள் பேசினதும் நீங்க பேசினதும் நான் பேசினதும் ஒரே மாதிரி தான் இருந்தது. வாழ்த்துக்கள். 7ஆம் நம்பர்காரர்கள் எப்போதும் ஒரே மாதிரி. நானும் 7ஆம் நம்பர் தானே. நீங்க எத்தனாம் நம்பர் செல்வி? அவர் 5 பிடிவாதம். ஜெயமலர் அவர்கள் உண்டு, சாந்தினி அவர்கள் உண்டு, நகுலவதி அவர்கள் உண்டு, ஜெசிந்தா 4 ஆமா. எனக்கு இது சொன்ன உடனே ஒரு இது வந்தா பொழகு. வாணி அடிக்கடி படத்தை போட்டு விட்டுட்டு காண கிடைக்கிறதுல அதுதான் அவ அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக எழும்பி கோபத்தை அதுல சோமல நான் பிரச்சனைடா அதை உடனே கேட்கறேன் தானே. கோபத்தை நிப்பாட்டுறது இல்ல அது சொல்லி அழுகையா இல்ல நான் அப்படி நினைக்கல. டேங்க் சத்தியமும் ஃபுல்லா போச்சுது. அது அத பலிக்கு உண்மையிலேயே சரியா மனதை பாய்ச்சா நான் கடவுள்கிட்ட நின்று அழுறேன்.
சரியா நான் அழுகிறது செய்யாத அழுகிறது நாங்களும் அழுகிறது கதைக்காத ஒன்றை சொன்னாங்கன்னு சொன்னா நான் அதுக்காக சாபம் போடுறதும் இல்லை, அவங்கள பார்த்துக்கொள்ளுன்னு சொல்றதும் இல்லை, ஏன் இப்படி என்று சொல்லிட்டு சில நேரங்கள்ல எனக்கு உண்மையிலேயே அழுக வரும். வந்து நாங்கள் ரெட்ட முறைப்பாடு கொடுக்கறது இல்லை, முறைப்பாடு எனக்கு அதேதான் அழுக வந்துடும் எனக்கு அழுகை. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் யாரை சொன்ன மாதிரி வயதில் வர கொஞ்சம் பக்குவம் பாரு, இது போல் சரியா வர என்னத்தை அழுது இதில் என்னத்தை சாதிக்கிறேன்னு போட்டு வந்துடுவோம். இப்படி எல்லாம் நல்ல விஷயம் எப்படி பேசுறது, அவங்கள தங்கட குணாதிசயங்களை பேசுறது நல்ல வெளியில வாய்விட்டு வெளியில கதைப்போம் மீனே வெளிக்காட்டக்கூடாண்டு யாரு சொன்னது இது இல்லை சாந்தினி அவர்கள். ஆனா அது தப்பு இல்லையா? இப்ப ஒரு கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கிறது தப்பா? அதுதான் அது வெளிக்காட்டாம இருக்கேமா எங்கட உணர்ச்சியை நாங்க அடக்க முடியும். உணர்ச்சிகள் தான். இப்ப அழுகுன்றது ஒரு உணர்வு, உணர்ச்சி. அழுதுதான் நீங்க சொன்ன போல கோவப்படாத உலகத்துல கோவப்படாதவர் யாருமே சொல்ல முடியும். யார் இருக்கிறா கோவப்படாம? ஜேசுநாதரே கோவப்பட்டாரு என்ன, எங்களோட ஜேசுநாதரே கோவப்பட்டு சவுக்கெடுத்து அடிச்சாரு என்ன. கோவப்படுற மாதிரி காட்டாம நசுக்கிடாத வேலையில் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பண்ணி போட்டு தங்கட பக்கம் நியாயத்தை நிரூபிக்கணும் பாருங்க. இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி அது அவ்வளவு கட்டித்தனம் தானே வாணி. அது உச்சத்துக்கு வருமே அந்த கோபம், சரியா வரும் அது அந்த நேரம். தங்களை கிட்ட நின்றா என்ன செய்யணும் ஒரு பக்கத்துல கொடுத்தா அடுத்த காதால அப்படியே சங்கு அப்படியே ஊதி கொண்டு போவோம். சரி தர்ஜினி சொல்லுங்க, நீங்க ஏன் எடுத்தீங்க சொல்லு. சரி தர்ஜினியோட கருத்தை கேட்கலையே. என்னுடைய சின்ன வயசுல இருந்து கோவப்படுவேன்றது தெரியாது வணிகா. அம்மாவோட நிறைய கதிச்சு கொள்வேன். அம்மா எதுவும் சொன்னா அம்மாவோட குவித்து கொள்றது அதிகமா தான் இருக்கு. அம்மா இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்லைன்னு திருப்ப சொல்றது அம்மா கிட்ட மட்டும் இருக்கும். இப்ப எந்த கோபம் ஏதாவது இப்ப வேலை செய்யற இடத்துல எதுவும் சொல்லிட்டு நம்ம வேலை செய்யணும்ல உடனே திருப்பி கதைக்க மாட்டேன், அப்படியே அமைதியா சிரிச்சபடி இருப்பேன். இப்ப எல்லாம் சில வேலையில என்ன செய்யறது, அவர்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே நான் கோவப்பட்டு இருக்கிறேன் எந்த பாலியே கதைக்க வலிக்கிடுவேன். அப்ப நான் சொன்னேன் நான் தனியை கதைச்சு கொள்றேன், எனக்குள்ள நான் சிரிப்பிடும் அப்ப யாருக்கு ஏதோ கோபம் வந்துட்டு போலன்றதை அவர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காரு. வேலை செய்யற இடங்கள்ல நீங்கள் இப்படி செய்தா உங்களுக்கு தானே அது பாதிக்கும். இல்ல அவர்களை விளங்கிக் கொள்ளும் கோபம் வந்துட்டு திருப்பி கதைக்க முடியல, இவர் இப்படி கோபத்தை தளித்துக் கொள்கிறாருன்றதை அதை விளங்கிக் கொள்ளும். ஒரு 10 வருஷமாக அந்த இடத்துல வேலை செய்யப்படும் எல்லாரும் ஒரே ஆக்கள் என்னபடியால அவை விளங்கிக் கொள்ளும். ஆனா அதை திருப்பி கதைக்க மாட்டேன், கோபத்தை திருப்பி சாதிக்கவும் மாட்டேன். ஆனா இப்போ வேலை செய்யற இடங்கள்ல பிரச்சனைனா உடனே சொல்லி நீ உண்ட வேலையை பார், நான் எனக்கு எந்த வேலை தெரியும் வந்து சொல்லி போட்டு நேரம் சொல்லி போட்டு. ஆனால் இப்போ அந்த கோபமும் படக்கூடாதுன்ற பக்குவம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கோவப்பட்டு என்ன வரப்போகுது, வேற கஸ்டமரோட நாங்க சிரிச்ச முகத்தோட வேலை செய்யலாம். சுடுசுடு அதுக்காக அதை இல்ல கோபத்தை வெளிப்படுத்துறது நல்லமன்றது என் வாதம். அப்ப நான் தான் பிள்ளை செய்த மாதிரி தான் அது வந்து சேரும். அப்ப கேட்பார்கள் அதுல கழிச்சது நீ என்னண்டதானே, அப்ப நீ பேசாம போனா அப்ப ஒண்ணுலாம் எப்பல அப்ப தேவையா நமக்கு அப்படி அண்டு இல்லை. அந்த நேரத்துல என்னல சரிய பிள்ளையா அதை நான் அந்த இடத்துல நிரூபிக்க வேணும். அது எதுவாக இருந்தாலும் சில வேளை நானும் பிள்ளை விட்டுருக்கலாம், திரும்ப ஒரு தரம் ஓகே நான் பிள்ளை விட்டுக்கலாம், எந்த இடத்துல சொல்லுங்கட்டு சொல்லி கூட நாங்கள் அதை நிரூபிக்கலாம். சரியா? அப்போ அதை மறைச்சு கொண்டு வரதுன்றது நடிப்பாது. சரியா? அதை வெளிப்படுத்த வேணும். ஆனா இப்ப வேலையண்டு போக்குல வேற வழி இல்லை உங்களுக்கு, வேலையும் முடியாது. அவன் துப்புனாலும் ஓகே நல்லா தான் இருக்கும், துப்பலண்டு பட்டா நீங்க வேலை செய்யத்தான் வேணும், செய்யத்தான் இல்ல தொடர்ச்சியாக அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வினம், கடிதம் தருவினம், பெண் வருவினம், கூப்பிடுவினம், கதைப்பினம், அது மாதிரி. ஆனா அப்படியான சந்தர்ப்பங்களை உருவாக்காம விலகி போறது நல்லது என்றது என்ற இதா இருக்கு. இல்லை அது சரி. ஆனால் அந்த இடத்துல இப்ப நீங்க ஒரு முதலாளி தண்டாலும் அவர்கிட்ட நீங்க பர்சனலாக சொல்லலாம். எனக்கு சில வேளையில சில நியாயங்கள் எடுபடாம இப்ப தர்ஷன் சொல்ல விட அடுத்தடுத்த செய்தி போறதை விட அமைதியா இருக்கிறது நல்லது. முதல் கடிதம் அது மாதிரி ஆயிட்டாலும் மற்றவர்கள் ஒரு தினம் ரெண்டு நடந்தா பரவாயில்ல விஜயா, அது மற்றவர்கள் இதைத்தான் ஆக்கிட்டு அது மாதிரி ஆக்கி எங்களை வெளியேற்றி விட்டுருவாங்க. அப்படி செய்யறதுக்கு நாட்கள் இருக்கு. வேலை இடத்துல கஷ்டம், அது வேலை இடத்துல கஷ்டம். ஆனா நீங்க உங்களோட முதலாளியோட சொல்லலாம் இந்த இடத்துல இவர் இப்படி சொன்னது அவர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு கொண்டு காரியம் பாக்குறாங்களா இருப்பினமாக.
உதாரணத்துக்கு ஒருவேளை ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு சொன்னாலே ஒரு சாதாரணமா இருக்கும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், மறந்து அந்த பக்கத்துல இருக்கிறவங்க கவனித்திருந்தா இது எல்லாத்தையும் மறக்கிறேன் உடனே கதைக்க தூரம். இல்ல சில பேருக்கு இப்படி ஒரு பழக்கம், நீங்க உங்களுக்கு வருத்தம் வந்துட்டுன்னா உங்களுக்கு அடிக்கடி வருத்தம் வருது என்ன. அது கொஞ்சம் தாக்கும் சில சொற்கள் அதுக்கு சரி. அப்படியான நிறைய விஷயங்கள் நான் அனுபவித்திருக்கிறேன். பண்ணிக்கொண்டு போறதுதான் நல்லது. நன்றி நன்றி நன்றி. இப்போ நான் எடுத்து வந்த காரணம் மணிக்கா எங்கட வீட்டுல அதிகமா ஒரு அளவு கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இப்ப நான் இருக்கிற மேசைன்ற கீழ் கண்ணாடி உடைஞ்சு போச்சு. வீட்டுல இருந்ததா சளீரண்டு உடைந்து சுக்குள் நூறு ஆயிட்டுது. வினாதான் வீட்டுல இருந்தவர். அப்போ நான் போன் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்படி வீட்டுல கண்ணாடி உடைஞ்சிருக்காமன்ற ஒரு கதையும் இல்லை, மிக அமைதியா ஆறுதலா நீங்க வீடியோவில பார்க்க போறீங்களோ என்ன கேட்டுச்சு. நான் இல்லை நான் வேலையில நிக்கிறேன் பார்க்க முடியாது அமைதியா இல்லையா. சில வேளையில் சட்டார் என்ன நீங்க செய்வீங்களோ அது மாதிரியான வார்த்தைகள் பெறும். அது ஆழமா இருக்கும், இப்படி உழைஞ்சது அது உங்களை உங்களோட கவனிப்பு இல்லை. ஆனா இப்ப எல்லாம் அப்படி வருகுது இல்லை. அது எப்படி இந்த கோபம் அப்படி தடிஞ்சுது என்றதுதான் அந்த இது வேலையாளர் வரும்போது அந்த சிலைப்படுத்தி போட்டு அவரும் புதுசு கொண்டு வாங்க மைண்ட்ல வச்சிருப்பேன். இதப்படா உடஞ்சிதே ஷார்ட்டோட ஒன்று தூக்கி அரைஞ்சு போட்டு வாங்க மாட்ட ஒரு இதுவும் இருந்திருக்குமா அவருக்கு. 2 கிலோமீட்டருக்கு என்னன்னு தெரியல மணிக்கு. அப்ப அதனாலதான் இந்த தலைப்பு வந்தது. நன்றி நன்றி. அது வயதுகள் பாரு. இப்ப எங்களுக்கும் எங்களோட உறவுவர் எட்டத்துக்கெல்லாம் கூப்பிடுவார் சரியா. அப்போ ஊரில் அம்மா ஒரு கொஞ்சம் சாப்பாடு போட்டு அந்த பிளேட்டில் வைக்கிறதுக்கு இடையில் அவர் வாரத்துக்குள்ள அது போடாட்டா பிளேட் அங்கே 2 துண்டாக கிடக்கும் சித்தாரி. அப்படி வந்து இப்போ இங்கே எங்கனங்கட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் இருந்தது அந்த குணம் இருந்தது. கரைச்சட்டியெல்லாம் கொட்டு வராமல் அது கோபத்தில். ஆனால் இப்போ வீட்டில் மாறி நடக்குது. என்னம்மா ஓனம்மா என்றதும் அவர் சாதிக்கிறதும் எங்களை திருப்ப எப்படியோ இருந்த நாடு இப்படி ஆயிட்டாரே என்று புலியா இருந்தவர் பூனியா வந்துட்டாரு. இப்ப அது குடும்பத்துக்கு நல்லதான் போகுது. இப்ப அப்ப நாங்க யோசிக்கிறோம் இந்த மனுஷன் என்னன்ற இப்படி ஒரு சாதுவா மாறிட்டு. அது காரணம் என்னன்னா பிள்ளைகள் வளர வளர இவங்க தங்கட இதை காட்ட இயலாது, கெத்த காட்ட இயலாது சரியோ. பிள்ளைகள் சின்னதுல இவங்கட ஆதிக்கம் இருந்தது, பிள்ளைகள் வளர காட்ட இயலாது. நீங்க சொல்லியக்குள்ள யாரா இருக்கு கற்பனை பண்ணி பார்க்க அவரேதான். அப்ப பிள்ளைகள் வளர பிள்ளைகள் மாறி செய்ய இல்லதுகள் செய்யலாம் தானே. அப்ப அவராக வயதும் வந்துட்டு இது என்னத்த ஒரு கொஞ்சம் காலத்தனி காலத்தை விட்டுறேன்னு அடக்கிட்டாரு தெரியா. வலும் பக்குவம் சரியான ஹாப்பி பார்க்கவே நல்லா இருக்காது. அப்படி சந்தோஷம் நல்லது. நன்றி எல்லோருக்குமே நன்றி. தட்சிணிக்கு நன்றி. வணக்கம் எல்லோருக்கும் நன்றி. எனக்கு வரையண்டா தாய்தான். நன்றி வணக்கம். கௌரவ காட்ட மட்டும் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம்.